அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். Am I audible? Good afternoon, good afternoon. Good afternoon everybody. Class start பண்ணிடலாமா? Audible? Okay, super. So first of all சில questions கேட்டிருக்கீங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். Could you please suggest some tips to cover map? Actually it is quite hard to recall அப்படின்றீங்க. Okay. So tips to cover map அப்படின்னா I can tell about the active recalling. Active recalling மட்டும் இல்லாமல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? accumulated knowledge will only have map effect on maps. ஓகேங்களா? ஒரே நாளில் உட்காந்து 2 நாளைக்கு முன்னாடி பிலிம்ஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி படிச்சிடலாம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா மேப்புக்குன்னு நீங்கள் மேபி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வீக்லி கொடுக்கலாம். வீக்லி கொடுத்து அதை நீங்கள் கொண்டு போகலாம். ஓகேங்களா? அதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கார்டு டெக்னிக்ஸ். ஃப்ளாஷ் கார்டில் எழுதி வச்சுக்கிட்டு ஹையஸ்ட் மவுண்டன் பீக்குன்னு ஒரு இடம், அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து என்ன ஆன்சர் அப்படிங்கிறது. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு போர் அடிக்குதோ அப்போல்லாம் இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸை எடுத்து சும்மா அதை திருப்பி பார்க்காம ஒரு வாட்டி நீங்கள் யூ கேன் ட்ரை இட் லைக் தட், யூ கேன் ட்ரை இட். அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணி 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 பழகுனீங்கன்னா உங்களுக்கு அது மறக்காது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து அதை கேட்க சொல்லுங்கள். கேட்க சொல்லி அதில் நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சில கேம் மூலமாக நீங்கள் ரிவைஸ் பண்ணி பழகுங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், மறக்காது. ஓகேங்களா? சார் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேப்சியூல் மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்களா? அது எப்படி எந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல ஆக்சுவலாக. மேபி உங்களோட சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா வந்து மேபி பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஒன்லைனர் மாதிரி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் மாதிரி ஏதாவது கேட்குறீங்களான்னு எனக்கு புரியல. அப்படி கேட்டிங்க அப்படின்னா சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சால் தான், ஏன்னா நிறைய ப்ராமிசஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாமும் சில நேரம் பண்ண முடியறதில்ல. ஓகேங்களா? என்னால் முடிஞ்சால் நான் செய்கிறேன். ஓகே, இன்றைக்கான டிஎன்டிக்கு போயிடுவோம். இன்றைக்கான டிஎன்டியில் மறுபடியும் நம்ம இப்போ பாலிட்டியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். பாலிட்டியில் ஃபஸ்ட்டு என்ன நியூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி, கவர்னன்ஸ், ஸ்லைட்டாக சொசைட்டியும் சேர்த்தா மாதிரி தான் வரும். பாலிட்டி, கவர்னன்ஸ், சொசைட்டி இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஃபஸ்ட்டு செஷனாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து செகண்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்டர்னல் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு நம்மளுடைய ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் why is there a drop in the school enrollment அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஸ்கூல் என்ரோல்மெண்ட்டில் வந்து சில ட்ராப்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது நமக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தே ஹவ் கிவன் அ ரிப்போர்ட். ஓகேங்களா? அந்த ரிப்போர்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் ப்ளஸ். இப்படி ஒரு ரிப்போர்ட்டை 2 வருஷம் கழித்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின இவங்களோட இதே ரிப்போர்ட்டில் கிட்டத்தட்ட 26 கோடி மாணவர்கள் வந்து இருக்காங்க. 26.6 டு பி ப்ரிசைஸ். ஓகேங்களா? அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ எவ்வளோ பேர் தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24.8 கோடி பேர் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.22 crores வந்து ரெடியூஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த ரிடக்ஷனுக்கு என்ன காரணம்? எதனால் இவ்வளோ கோடி பேர் வந்து ரெடியூஸ் ஆகிருக்காங்க? என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்போ கம்மியாயிடுச்சா? மேலே போகக்கூடிய ரேஷியோ வந்து கம்மியாகுதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வந்திருக்கு. பட் இதுக்கு 2-3 காரணங்கள் சொல்கிறாங்க, 3-4 காரணங்கள் இருக்குது. அது எல்லாமே என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க பண்ண மெத்தடாலஜி வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரிசைஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதாவது வந்து இண்டிவிஜுவல் என்ரோல்மெண்ட் அந்த டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கலெக்ட் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு மாணவர்களுடைய அந்த ஆதார் நம்பரை வந்து எடுத்திருக்காங்க. அப்படி கலெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டூப்ளிகேஷன் ஆஃப் அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் ஒழியுது. அப்போ ஒழியும் போது சில நம்பர்ஸ் வந்து குறையுது உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா சில ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமக்ர சிக்ஷா ஸ்கீமு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய என்ரோல்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது, அப்புறம் மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் என்ன ஆகும்னா ஃப்ரீ லஞ்சஸ் வரும், அதுக்கப்புறமா வந்து ஃப்ரீ
அந்த டெக்ஸ்ட் புக்ஸ் வரும், ஓகேங்களா, அப்புறம் ஸ்காலர்ஷிப்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஃபண்டிங் வந்து அதிகமாக வரும். எவ்வளோ பசங்களோட கணக்கை காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபண்டிங் வந்து அதிகமாக வரும். அப்போ ஒரு பசங்க வந்து ட்ராப் அவுட் ஆனாலும் சரி, இல்லைனா வேறு ஸ்கூலுக்கு போனாலும் சரி, இவங்க என்ன பண்ணுறது இல்லைன்னா அந்த நம்பர்ஸை அப்டேட் பண்ணுறது இல்லை. அப்போ அந்த அப்டேட் பண்ணாததுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ் வந்து டபுள் கவுண்ட் ஆகி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி காமிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த மெத்தடாலஜிலேயே அவங்க ப்ரிசைஸ்னஸை கொண்டு வந்திருக்காங்க, அதனால் கொஞ்சம் ட்ராப் இருக்குது. சார் அதனால் மட்டும்தான் ட்ராப்பா அப்படின்னா அதுதான் கிடையாது. செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அந்த நம்பர்ஸ் ஆஃப் ஸ்கூல் விச் தே ஹவ் அதை ஐடென்டிஃபைடு. கிட்டத்தட்ட போன வாட்டிலாம் வந்து 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்கூல்களை வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, அந்த நம்பர்ஸை சேர்த்துருக்காங்க. இப்போ அது வந்து கிட்டத்தட்ட 86,000 ஸ்கூல்ஸ் கம்மியாக இருக்குது. 14 லேக்ஸ் ஸ்கூல்ஸாக மாறி இருக்கு, 14 லேக்ஸ் சம்திங் ஸ்கூல்ஸாக மாறி இருக்கு. ஓகேங்களா, இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த க்ளோஷர் ஆஃப் த ஸ்கூல்ஸ். அதுவும் எவ்வளவு க்ளோஷர் அப்படின்னா, எந்த இடத்துல அதிகமான க்ளோஷர் ஆஃப் த ஸ்கூல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜியன்ஸில் தான் அதிகமான க்ளோஷர் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ க்ளோஷர்னாலையும் வந்திருக்கு. அதே மாதிரி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் சீக்ஸ் டு ரீஅட்மிஷன் ஆஃப் தேர் சில்ட்ரன் டு அனதர் நியர்பை ஸ்கூல். ஓகேங்களா, சில நேரங்களில் ட்ராப் அவுட், இது ஸ்கூல் மூடிடுறதுனால பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, தே ஆர் ரிலக்டன்ட் டு அட்மிட் their childrens to another school. ஏன்னா இந்த ஸ்கூல் வந்து எப்படி இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா பக்கத்திலே இருந்திருக்கும். ஓகேங்களா, இவங்களை இந்த பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஸ்கூல் மூடிட்ட உடனே அடுத்த ஸ்கூல் வந்து ரொம்ப தூரமான ஸ்கூலாக இருக்கலாம். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டில் பஸ்ஸில் ஏற்றி அனுப்பணுமே, இல்லைனா வந்து ப்ரொடெக்ஷன் இருக்காதே. ஓகேங்களா, இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால ரீஅட்மிஷன் பண்ணுறதை தவிர்க்கிறாங்க பேரண்ட்ஸ். ஸோ இதனாலையும் அந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோ கம்மியாயிருக்கலாம். ஸோ இந்த 3-4 ரீசன்ஸை தான் வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் த என்ரோல்மெண்ட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் ஹேஸ் கேம் டவுன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நீட் டு ப்ரியாரிட்டைஸ் த ப்ரிவென்டிவ் கேர். இந்தியா நீட் டு ப்ரியாரிட்டைஸ் ப்ரிவென்டிவ் கேர். ஹெல்த் கேரில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இது நிறைய வாட்டி சொல்லிட்டோங்க. ஓகேங்களா, பட் இருந்தாலும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கன்சியூமிங் ஸ்லோ பாய்சன்ஸ். ஓகேங்களா, அது நமக்கே நல்லா தெரியுது, இருந்தாலுமே சாப்பிட்றோம். ஓகேங்களா, ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பாய்சன் தான். அந்த பாய்சனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். பிகாஸ் ஆஃப் த சேஞ்சிங் இந்த லைஃப் ஸ்டைல். உணவுகளில் மட்டும் கிடையாது, நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, அந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஆஸ்பிரன்ஸாக இருக்கட்டும். ஸோ ஆஸ்பிரன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்த இடத்துலேருந்து எழுந்திருக்கவே தேவையில்லை. பிகாஸ் தேர் ஒன்லி ஜாப் இஸ் டு ரீட், தட்ஸ் ஆல். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே இருக்காது. அப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்காது, ரீட் பண்ணும்போது நிறைய பசிக்கும். ரீட் பண்ணும்போது எப்படி சார் பசிக்கும்னா, மூளை வேலை செய்யுதுல்ல, ஏதோ ஒரு இது இல்லைனா வந்து ஒரு வெறுமை இருக்கும். அதை எப்படி அடக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா போய் சாப்பிட்ருவாங்க. எனக்குலாம் வந்து ரொம்ப போர் அடிச்சுது அப்படின்னா நானும் போய் நல்ல பிரியாணி சாப்பிட்ருவேன். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெருத்துருவாங்க. அப்போ லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வர ஆரம்பிச்சிடும். ஃபேட் வந்து அந்த இடத்துல வந்து தங்க ஆரம்பிச்சிடும். தங்க ஆரம்பிக்கும் போது அடுத்த டிசீசஸ், சுகர்லேருந்து, டயபெட்டிஸ்லேருந்து, அதுக்கப்புறமா வந்து பிபிலேருந்து, இது எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கம்யூனிகபிள் டிசீஸ் மட்டும்தான் இதுக்கான ரீசனா அப்படின்னா இன்னும் நிறைய டிசீசஸ்லாம் இருக்குது, வரிசை கட்டி வச்சுருக்கானுங்க. ஓகேங்களா, அதெல்லாம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆஃப்டர் யூ ஆர் ஏர்னிங், யூ ஹாவ் டு பீரியாடிக்கலி கோ அண்ட் ஸ்க்ரீன் யுவர் செல்ஃப் ஃபார் சம் டிசீசஸ். காம்ப்ரிஹென்சிவ் ஸ்க்ரீனிங், ஓகேங்களா, இன் அ பீரியாடிக் மேனர் இது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து இதில் சொல்கிறாங்க. mammograms for breast cancer, pap smears for cervical cancer, x-ray or low dose computed tomography for lung cancer, அப்புறமா வந்து அல்ட்ராசவுண்ட் ஃபார் லிவர் டிசீஸ், எக்கோ கார்டியாலஜி அண்ட் ட்ரெட்மில் ஸ்ட்ரெஸ் ஃபார் த ஹார்ட் டிசீஸ். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த டெஸ்ட்டு
இந்த டிசீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த டெஸ்ட்டு இந்த டிசீஸை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பட் இப்போது மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் ஸ்க்ரீனிங் பண்ணணுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஆகும்னா கிட்டத்தட்ட 15,000 ஆகும். இது வந்து நமக்கு அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யோசித்து வச்சுருக்கும்போது சும்மா போயிட்டு ஒரு 15,000 கொடுக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் ஏதாவது இருந்தால் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் லேக்ஸ், யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் இன் லேக்ஸ். அது மட்டும் இல்லாமல் இஃப் யூ அந்த ஸ்டேஜ் வந்து முத்திடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், உங்களால் வந்து பாலியேட்டிவ் கேர் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர உங்களால் ஒன்றும் ரெக்கவரே பண்ண முடியாது. அப்போ ஏர்லி ரெக்கவரிக்கு, அதுக்கப்புறமா வந்து reducing the amount for the treatment, இது ரெண்டுத்துக்குமே வந்து early screening is very very important. அப்போ என்ன பண்ணணும்னா we have to choose insurance properly. இன்சூரன்ஸ் வந்து கரெக்டாக ஒரு ஸ்கீம் வந்து காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ் ஆஃப் இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்கணும். சார் இது மட்டும் இருந்தால் போதுமானா 3 விஷயம் சொல்கிறாங்க. 3-pronged approach should be there for enhancing the screening. என்னென்ன அந்த 3-pronged approach அப்படின்னா, first is with respect to strengthening the early intervention capacities through ஆயுஷ்மான் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர். இதை கரெக்டாக பண்ணணும். ஓகேங்களா? ஸ்ட்ரென்தனிங் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம்? இட் கேன் பி எனேபிள்டு பை த ஏஐ எனேபிள்டு இன்டர்வென்ஷன் இன் த early ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் இன் ஆயுஷ்மான் ஹெல்த் கேர் சென்டர்ஸ், வெல்னஸ் சென்டர்ஸ். அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு இட் யூ கேன் இம்ப்ரூவ் த அடாப்ஷன் ஆஃப் ஸ்க்ரீனிங். யூ கேன் இம்ப்ரூவ் த அடாப்ஷன் ஆஃப் ஸ்க்ரீனிங் இன் த ப்ரைவேட் பிளேயர்ஸ். ப்ரைவேட் பிளேயர்ஸுக்கு எப்படி பண்ணலாம்? த்ரூ இன்சென்டிவ்ஸ் அண்ட் சப்சிடிஸ் பை த கவர்மெண்ட். ஸோ இதன் மூலமாகவும் ரைசிங் த அவேர்னஸ் சப்ளை சைடு, இது வந்து இதுக்கு இன்டர்வென்ஷன் மூலமாகவும் சப்சிடிஸ் மூலமாகவும், டிமாண்ட் சைடு வந்து அவேர்னஸ் மூலமாகவும் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? தேர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்க்ரீஸ் த டேக்ஸ் டிடக்ஷன் லிமிட். 80Cயில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏர்லி இன்டர்வென்ஷன் அந்த ஸ்க்ரீனிங்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,000 வரைக்கும் நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும் டேக்ஸஸை 80Cயில். அதை 15,000 லிமிட்டாக மாற்றுங்க அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களால் வந்து நிறைய அந்த அந்த early அந்த இன்டர்வென்ஷன் மூலமாக வந்து நிறைய பேரோட உயிர்களை காப்பாற்ற முடியும். இதன் மூலமாகவும் நமக்கு எக்கனாமிலையும் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஹெல்த்தி பாப்புலேஷன் only can reap the dividend of demography. ஓகேங்களா? இதனால தான் நம்ம இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இந்த 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார் early intervention. ஓகே? நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்மினிஸ்டீரியல் கமிட்டி ஃபார் ஏஐ கவர்னன்ஸ். ஏஐ அப்படிங்கிறது நம்மளுடைய பார்ட்டில் இதுக்கப்புறம் வந்து இன்எவிட்டபிளாக மாறிடுச்சு. நம்மளுடைய லைஃப் டைமில் இப்போ இந்த வருஷம் பிறக்கக்கூடிய பசங்கள்லாம் வந்து பீட்டா ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னு ஆகிட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஆல்ஃபா இருந்தாங்க, இப்போ வந்து பீட்டாவாக மாறிட்டாங்க. சார் பீட்டா அப்படின்னா தே ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஏஐ ரெவல்யூஷன். ஏஐ ரெவல்யூஷன் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஜென்ரேஷன் தான் இந்த பீட்டா ஜென்ரேஷன்ஸ். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம அந்த ஏஐயை எப்படி ஹார்னஸ் பண்ணுறது? பிகாஸ் இதுக்கு பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. கவர்மெண்ட்ஸ் எப்படி இதை பண்ணுறது? இன்டர்மினிஸ்டீரியல் அந்த கமிட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இந்த பேனல், ஏஐ பேனல் வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி பேனல் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அண்டர் த ஏஐ மிஷன், இந்தியா ஏஐ மிஷன். இட் இஸ் ஹெட்டட் பை பிரின்சிபல் செக்ரட்டரி அட்வைசர். ஓகேங்களா? அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்மினிஸ்டீரியல் ஏஐ கோஆர்டினேஷன் கமிட்டி ஒன்று அமைக்கணும். ஓகேங்களா? இன்டர்மினிஸ்டீரியல் ஏஐ கோஆர்டினேஷன் கமிட்டி ஒன்று அமைக்கணும். செகண்ட் வந்து ஐடி மினிஸ்ட்ரி ஷுட் ஹவுஸ் அ டெக்னிக்கல் செக்ரட்டரியேட். ஐடி மினிஸ்ட்ரி ஷுட் ஹவுஸ் அ டெக்னிக்கல் செக்ரட்டரியேட் இருக்கணும். அந்த டெக்னிக்கல் செக்ரட்டரியேட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் எக்ஸ்பர்ட்ஸ், வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து இன் ஹவுஸில் வச்சு நம்ம வந்து அவங்களுடைய அந்த எக்ஸ்பர்டைஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஃபார் ஏஐ அப்படிங்கிற மாதிரி 2 அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்தியா ஏஐ மிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா ஏஐ மிஷன் இஸ் ஹெடட் பை பிரின்சிபல் செக்ரட்டரி அட்வைசரி. ஓகேங்களா? பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசரி அவங்க தான், பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் அவங்க தான் இந்த இந்தியா ஏஐ மிஷனை ஹெட் பண்ணுறாங்க. இது ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஓகேங்களா. அக்கார்டிங் டு their panel 2 important things they have recommended. ஒன்று வந்து with respect to AI committee, interministerial AI committee. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் செக்ரட்டரியேட். ஓகே, இந்த மூணுத்தையுமே வந்து பிலிம்ஸில் 3 சென்டென்ஸாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் they have also enlisted some important principles. இந்த பிரின்சிபிள்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கவர்னன்ஸ்லேயும் உதவும். ஓகேங்களா, கவர்னன்ஸில் எழுதுறதுக்காகவும் உதவும், அப்படி இல்லைனா GS4லேயும் உதவும். ஓகேங்களா, என்னென்ன பிரின்சிபிள்? டிரான்ஸ்பரன்சி ஆஃப் ஏஐ சிஸ்டம்ஸ் வித் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, டிரான்ஸ்பரன்சி ஆஃப் ஏஐ சிஸ்டம்ஸ். டிரான்ஸ்பரன்சி, ஏஐ சிஸ்டமில் டிரான்ஸ்பரன்சி வேணும். அக்கௌண்டபிலிட்டி ஃபார் whom? ஃபார் த டெவலப்பர்ஸ். டிரான்ஸ்பரன்சி ஏஐ சிஸ்டமுக்கு வேணும். அக்கௌண்டபிலிட்டி யாருக்கு வேணும்? டெவலப்பர்ஸுக்கு வேணும். ஓகேங்களா, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரையுமே சேர்க்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து சேஃப்டி, ரிலையபிலிட்டி, ரோபஸ்ட்னஸ். ஓகேங்களா, ஆஃப் த டிசைன். சேஃப்டி, ரிலையபிலிட்டி அண்ட் ரோபஸ்ட்னஸ். சேஃப்டி இருக்கணும், டிசைனில் சேஃப்டி இருக்கணும், ரிலையபிலிட்டி இருக்கணும், ரிலையன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் தான் பிரின்சிபல்ஸ். இந்த பிரின்சிபல்ஸை தான் நீங்கள் உங்களுடைய ஆன்சரில் எழுதணும். இப்போ ஒரு ஏஐ இந்தியா வந்து ஒரு ஏஐ தொடர்பாக ஏதாச்சும் ஒரு இது வருது அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிரின்சிபல்ஸ் தே ஷுட் ஃபாலோ அப்படிங்கிற அந்த ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஏஐ பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா, இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஒரு ஆன்சர் எழுதலாம். அதுக்கு இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது ஒரு 15 மார்க் கொஸ்டினுக்கான ஒரு சப்ஸ்டன்ஸ் இது. ஓகேங்களா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க இதை. ஓகேங்களா, இந்த பிரின்சிபல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாமே முக்கியம். இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் இனோவேஷன். ஓகேங்களா, டிஜிட்டல் பை டிசைன். இந்த வார்த்தையெல்லாம் போட்டுட்டு அழகாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அப்போ இதில் ஒரு மெயின்ஸில் ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது, ஃபிலிம்ஸில் ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்தியா ஏஐ மிஷன் இஸ் ஹெடட் பை பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிரிப்பிள் அண்ட் ஷட்டில். இதை எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is with respect to RTI. ஓகேங்களா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஓகே, which has been given to us by central government. ரைட் டு இன்ஃபர்மேஷனில் நம்ம எந்த இன்ஃபர்மேஷனை வேணாலுமே வந்து சீக் பண்ணலாம். The principle of secrecy has been transformed into principle of transparency by the introduction of right to information. இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is empowering the individual, empowering the citizens. ஓகேங்களா, எதை வச்சு எம்பவர் பண்ணுவீங்க ஒரு சிட்டிசனை? இன்ஃபர்மேஷன் வச்சு தான். ஏன் இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்கணும்? ஒரு கவர்மெண்ட்டோட டிசிஷனை ஒரு சிட்டிசன்ஸுக்கு நம்ம ஏன் கொடுக்கணும்? அப்போ தான் அந்த கவர்மெண்ட் மேலே அந்த சிட்டிசன்ஸுக்கு வந்து நம்பிக்கை வரும். இந்த கவர்மெண்ட் நமக்கான ஆட்சி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ரிலையபிலிட்டி வரும். ஓகேங்களா, அப்போது ஏதாவது ஒரு தப்பு நடக்குது, இல்லைனா வந்து ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா அந்த சிட்டிசன்ஸ் அந்த கவர்மெண்ட் பின்னாடி நின்று அவங்கள பேக் பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி, இந்த பிரின்சிபிள் தான் வந்து பயனுள்ளதாக அமையும். ஓகேங்களா, அப்போ இதுக்காகவும் அதுக்கப்புறம் அவங்களோட ரைட்ஸை வந்து நிலைநாட்டவும், அவங்களோட சிட்டிசன்ஸ் அப்படிங்கிற அந்த ரைட்ஸை வந்து நிலைநாட்டவும் இந்த டிரான்ஸ்பரன்சி, இந்த இன்ஃபர்மேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி வி ஆர் டெமோக்ரஸி. இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. டெமோக்ரஸி அப்படின்னா என்னது? The very term democracy is nothing but debate. Debate can be done through an informed decision making. Informed decision making இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஹெல்த்தி டிபேட்டை வந்து நடத்த முடியும். You can throw your point guided by the அந்த values. ஓகேங்களா, வேல்யூஸ் அதுக்கப்புறம் ஃபேக்ட்ஸ், இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் you can have a healthy debate. ஓகேங்களா, அப்படி இல்லைனா என்ன ஆகும்? காதில் கேட்டது, கண்ணில் பார்த்தது, இதை வச்சு மட்டுமே நம்மளோட பிலீஃப் சிஸ்டம்ஸை வச்சு மட்டுமே டிபேட் பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்கு பதில் யுவர் டிபேட் வில் பி பேக்டு பை அ ஃபேக்ட் வென் யூ ஹாவ் அ இன்ஃபர்மேஷன். அதுவும் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன். ரிலையபிள் இன்ஃபர்மேஷன்றது என்னது? கவர்மெண்ட் கொடுக்குற இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பிரின்சிபலெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஆக்டை வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா, டு எம்பவர் சிட்டிசன்ஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். சார், எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கொடுப்பாங்க. நேற்று கூட நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம், கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். அதுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிளைம் பண்ணுறதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செக்ஷன் 8 படி அவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷனை டினை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ there is a provision for government also to deny some of the informations to its citizens under section 8. இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுவும் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஷன் 8 இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் அப்படின்னாலே இட் இஸ் அபவுட் த சிஸ்டம், ப்ரொடெக்டிங் த சிஸ்டம். இந்த சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? it should function in secrecy. But the very notion of transparency, in the very notion of transparency இருக்குல்ல, it is against the principle of secrecy. அப்போ இந்த டிரான்ஸ்பரன்சி எப்படி உடைக்கிறது அப்படின்னா இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை நீங்கள் கிரிப்பிள் பண்ணிட்டீங்க இல்லைனா டைல்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடைச்சிடலாம். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஆஃபீஸர்ஸ். ஓகேங்களா? அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் தான் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ அவங்க ஒழுங்காக கொடுக்கல, ரெஸ்பாண்ட் பண்ணல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரெட்ரஸல் மெக்கானிசமாக எங்கே போவீங்கன்னா இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் கிட்ட தான் போவீங்க. அவங்கள அப்பாயிண்ட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகுது? அப்போ ஒரு ரெட்ரஸல் மெக்கானிசமே இருக்காது. இங்கே WTOவில் US என்ன பண்ணுறானோ அதையே தான் இங்கே வந்து கவர்மெண்ட் இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு RTIக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா என்ன இந்த மாதிரி சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இன்ஃபர்மேஷன் கமிஷனுங்கிற போஸ்ட் இருந்து என்ன பிரயோஜனம்? யாருமே இல்லைனா அப்போது ஒரு டைம்லைன் போடுங்க. இது சென்ட்ரலுக்கு மட்டும் கிடையாது, ஸ்டேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸையுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுமே அப்பாயிண்ட் பண்ணாமல் இருக்குது நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில். அப்போ இவங்க 2 பேரையுமே நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஸ் இன்டர்வெனிங். இது மட்டும்தானா ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா RTIயோட ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணாங்க. அமெண்ட் பண்ணி இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனருடைய அந்த ரேங்கிங் இருக்குல்ல அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறைக்கிறாங்க, கேபினட் செக்ரட்டரியாக குறைச்சிடுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட ரேங்கிங் எது கூட இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் பீன் ஈக்குவேட்டட் டு த சீஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். அவங்களோட ரேங்கிங்க்கு இணையாக இருந்துச்சு. இப்போ இட் ஹாஸ் பீன் ரெடியூஸ்டு டு கேபினட் செக்ரட்டரி லெவல். அதே மாதிரி த டென்யூர் 5 years ஃபிக்ஸ்டு டென்யூர் அப்படிங்கிறத மாற்றிட்டாங்க. இட் கேன் பி டிசைடட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி த சேலரி கேன் பி ஃபிக்ஸ்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்ற ஒரு அந்த டைல்யூஷனை கொண்டு வராங்க. ஸோ அந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தட் ஆஃபீஸை வந்து டைல்யூட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வேக்கன்சி, அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஆஃபீஸை டைல்யூட் ஆகிடுச்சு. தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான அக்யூசேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு RTI என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they are appointing retired civil servants not from any other things. சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அவங்க மட்டும்தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எனிபடி இன் வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப்பை வந்து அவங்க வந்து இது பண்ணாங்கன்னா தேர் வில் பி அ டைவர்சிட்டி. பட் இப்போ சிவில் சர்வன்ஸை மட்டுமே அங்கே வந்து நியமிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், ஓகேங்களா, கவர்மெண்ட் எப்படி இயங்குது என்ன ஏதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். தே வில் பி ஆஃப் யூஸ்ஃபுல், ஓகேங்களா, இல்லைனா வந்து அந்த பவரை வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியே வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் ஆஃப் நவ் வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸிஸ்டிங் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரிட்டிசிசம்ஸ் ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஆர் கிரிட்டிசிசம் ஆஃப் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ரிகார்டிங் த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னா இந்த 3-4 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? இதெல்லாம் கவர்னன்ஸில் GS2ல கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் டு ஃபுட் அண்ட் த ஸ்ட்ரகிள் ஆஃப் PDS. ரைட் டு ஃபுட், இந்த ரைட் டு ஃபுட் எதுக்காக அப்படின்னா இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஜார்க்கண்ட், இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஒரிசா, இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் பீகார், இங்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a problem and trouble with respect to PDS.
PDS அப்படிங்கிற அந்த விஷயம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமே எதுக்காக கொண்டு வரப்பட்டது? டு ஹாவ் ஃபுட் செக்யூரிட்டி. ஓகேங்களா, ஃபுட் செக்யூரிட்டிக்காக தான் கொண்டு வரப்படுது. ஆனால் the very act of food security has been denied to those who needed it most. vulnerable communities, vulnerable sections இருக்காங்கல்ல, யாருக்கெல்லாம் அந்த ஃபுட்டு தேவைப்படுதோ அவங்களுக்கு அது டினை பண்ணப்படுது. எதனால்? பிகாஸ் ஆஃப் த லேக் இன் டெக்னாலஜி. ஓகேங்களா, டெக்னாலஜியை வந்து ஒழுங்காக செயல்படுத்த முடியாததுனால இந்த வல்னரபிள் செக்ஷன்ஸுக்கு அவங்களுடைய அடிப்படை உரிமையான ஃபுட் செக்யூரிட்டி மறுக்கப்படுது. எப்படி சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், PDS இஸ் பீயிங் டிஜிட்டலைஸ்ட். இப்போ எப்படி டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க? உங்களுடைய ஆதார், உங்களுடைய அந்த ரேஷன் கார்டு இருக்குல்ல, ரேஷன் கார்டை யூ ஹாவ் டு ரேஷன் கார்டு ஹேஸ் டு பி லிங்க்டு வித் ஆதார் கார்டு அப்படின்னு மாற்றுறாங்க. ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணுங்க அப்படின்ட்டு. நிறைய கம்யூனிட்டி, வல்னரபிள் கம்யூனிட்டிஸுக்கு இன்னும் ஆதார் கார்டு வரல. சில பேருக்கு என்ன ஆகுதுன்னு தெரியலனா, இந்த ஆதார் கார்டை எப்படி ரேஷன் கார்டு கூட வந்து இணைக்கிறதுன்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி இணைக்காதவங்க, அதுக்கப்புறம் இல்லாதவங்க, இவங்கெல்லாம் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they have been left out of PDS system. இவங்க ஆல்ரெடி vulnerable sections. So there is a deniability and lack of accessibility. exclusivity. இது எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் கரப்ஷன். இப்போ அந்த பேர் இருக்குது சில பேருக்கு, அவங்களுக்குமே வந்து 5 கிலோ கொடுக்க வேண்டிய இடத்துல, 5 கிலோ அரிசி கொடுக்க வேண்டிய இடத்துல 4 கிலோ தான் கொடுக்குறாங்களாம். அந்த அரிசியுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ குவாலிட்டி ரைஸ் தான் இருக்கான். லோ குவாலிட்டி ரைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து கரப்ஷன், அதுக்கப்புறம் டினையபிலிட்டி, ப்ராப்ளம் ஆஃப் டினையபிலிட்டி, லேக் ஆஃப் ஆக்சசிபிலிட்டி, எக்ஸ்க்ளூசிவிட்டி இந்த அளவுக்கு ஆடுது, தரவிரிச்சு ஆடுது இந்த மாதிரி லோ மார்ஜினலைஸ்டு ஸ்டேட்ஸில். இதுதான் ப்ராப்ளம். ஆனால் இன்னும் சில ப்ராப்ளம்ஸும் இருக்குது. என்ன அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு சர்டிஃபிகேட்ஸ் இருக்குல்ல, இந்த இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களை வெளில துரத்திட்டாங்க, இந்த குரூப் இதிலேருந்து வெளில துரத்திட்டாங்க, லிஸ்ட்லேருந்து இல்லை. ஆனால் உங்கள் பேர் இப்போ ஆட் பண்ணி தானே ஆகணும். அப்போ 2 முறையில் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு போயிட்டு டைரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் மூலமாக கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். செகண்டு, டிஜிட்டல் மூலமாக வந்து உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். டிஜிட்டலில் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் நிறைய கேட்குறாங்க. நேரில் வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் தேவை கிடையாது. ஆனால் அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நேர்லேயுமே அந்த சர்டிஃபிகேட்டை கேட்குறாங்க அப்படிங்கிற அந்த அக்யூசேஷன் இருக்குது. செகண்ட், இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இஸ் பிகமிங் மோர். இந்த மாதிரி வந்து அஃபீஷியல் டினையல்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? அன்அவேர்னஸ் இருக்குது, சிஸ்டமேட்டிக் ஃப்ளாஸ் இருக்குது இப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சாலுமே அதை கவர்மெண்ட்டு போக்கலை, சிட்டிசன் சென்ட்ரிக்காக அந்த கவர்னன்ஸை கொண்டு வரல அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ் தாங்க வரும். அப்போ என்ன ஆகுது? எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் மார்க்கெட். எப்படி பண்ணுறாங்க? மிடில் மேன் உள்ளே வரான். இப்போ நான் உனக்கு அந்த விஷயத்தை கொண்டு வரேன், நீ எனக்கு 3000 கொடு, 4000 கொடு அப்படின்ட்டு வந்து மிடில் மேன்ஸ் ஆர் கம்மிங் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டிங் த புவர் செக்ஷன். இவங்க ஆல்ரெடி புவர், டெய்லி வேஜஸ், இவங்ககிட்டேருந்து காசை அடித்து வாங்குறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கரப்ஷன், மிடில் மேனோடைய எக்ஸ்ப்ளாய்டேஷன், அப்படியே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்க கொண்டு வந்தாலுமே அந்த சேர்க்கறது உறுதியா அப்படின்னா தெரியாது. there is still no guarantee that they will get their ration card. இதெல்லாம் பண்ணியுமே, அதாவது according to rule, ஓகேங்களா, there is a rule that ration card should be issued within 30 days of application. பட் 18 மாதம்லாம் சில பேருக்கு வந்து தள்ளி போயிருக்கு. 18 மாதம்.
அவங்கெல்லாம் ரேஷன் கடைகளில் வரக்கூடிய அரிசிகளை மட்டுமே நம்பி வாழக்கூடிய குடும்பத்தினர். அப்போ அவங்களோட நிலைமை என்ன ஆகுன்றதை யோசிச்சு பாருங்க. 18 மாதம் எப்படி பட்டினி கிடப்பாங்க? பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஆக்சசபிலிட்டி, எக்ஸ்ப்ளாய்டேஷன், டினையபிலிட்டி, எக்ஸ்க்ளூசிவிட்டி, கரப்ஷன். ஓகேங்களா? இது எல்லாம் சேர்ந்து இட் இஸ் டினையிங் their basic need which is nothing but food. இதனால அந்த ஏரியாஸ், இந்த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டில் some childrens and some people are dying because of lack of foods. என்ன கொடுமை பாருங்க. இன்னும் இந்த காலத்தில் lack of food இருக்கிறதுனால சாகரவங்க இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ we have to strengthen our PDF system. people ஃப்ரெண்ட்லியாக மாற்றணும், கவர்னன்ஸ் ஃப்ரெண்ட்லியாக மாற்றணும். ஓகேங்களா? முக்கியமாக ஃபுட் செக்யூரிட்டியை எல்லாருக்கும் உறுதி செய்யணும். ஓகே, so this right to food is recognized as a fundamental right in the case of People's Union of Civil Liberties versus Union of India. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் உங்களோட மெயின்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் எழுதலாம், மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் நீங்கள் எழுத முடியும். ஓகேங்களா? ரைட் டு ஃபுட் வாஸ் ரெகக்னைஸ்ட் ஆஸ் ஃபண்டமெண்டல் ரைட் in the case People's Union of Civil Liberties versus Union of India. ஓகே, ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? அவங்களோட ரெட் டேப்பெல்லாம் கிழிச்சு போட்டு ஒழுங்காக வந்து எல்லாருக்கும் சோறு கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, next is with respect to the problems in UAPA, Unlawful Activities Prevention Act அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அன்லாஃபுல் ஆக்டிவிட்டினா என்ன அப்படிங்கிறத இந்த ஆக்ட் வந்து it is defining that any action taken by an individual or association. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இதை அமெண்ட் பண்ணாங்க. என்னன்னா, ஒரு குழுவாக தான் டெரரிஸ்ட் குழு அப்படின்றத மட்டுமே இதுக்கப்புறம் பண்ண தேவையில்ல. யாரோ ஒருத்தர் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டாலும் அந்த இண்டிவிஜுவலை டெரரிஸ்ட்டுன்னு நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் பை திஸ் ஆக்ட். இதை வந்து அமெண்ட் பண்ணுறாங்க, 2014-15 அமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ எனி ஆக்ஷன் டேக்கன் பை அன் இண்டிவிஜுவல் ஆர் அசோசியேஷன். இந்த இண்டிவிஜுவலுங்கிற வார்த்தை முக்கியம். ஓகேங்களா? அப்போ பிலிம்ஸில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, யூ கேன் டெசிக்னேட் அன் ஆர்கனைசேஷன் as terrorist, not an individual அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது தப்பு. according to UAPA. okay, so through an act, ஆக்டாக இருக்கலாம், வேர்டாக இருக்கலாம், ஸ்போக்கன் ஆர் ரிட்டன், இல்லைனா வந்து ஆக்ட், சைன்ஸ் மூலமாக, விசிபிள் ரெப்ரசன்டேஷன் மூலமாக நீங்கள் எப்படியா இருந்தாலுமே ஒரு பார்ட்டையோ இல்லைனா வந்து ஒரு விஷயத்தையோ செசேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதாவது வந்து இந்த இந்தியாவை விட்டு வெளியே போகணும், இல்லை இந்தியாவை விட்டு நீங்கள் ஒரு பகுதியை வந்து சீடு பண்ணணும், இப்படிங்கிற இந்த மாதிரியான எண்ணங்கள் யார் யாருக்கெல்லாம் வந்து அதை இது பண்ணுறாங்களோ, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா UAPA மூலமாக வந்து we can arrest them. ஓகேங்களா? அந்த மாதிரி ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணப்பட்டவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உமர் காலித். ஓகேங்களா? இவர் எதை சம்மந்தப்பட்டதுன்னா 2019 சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் CAA இதில் இந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து ஈடுபட்டவர் அவர். ஓகேங்களா? அவரை வந்து இந்த அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. ஓகே, he has been denied bail. ஓகே, இப்போ அவரோட பெயில் கொடுக்கல, இதெல்லாம் வேற விஷயம். பட் இந்த பெயில், இந்த ப்ராசஸில் இந்த UAPA உடைய அந்த கொடுமையான ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முகம், இது வந்து அம்பலமாயிருக்கு. அப்போ இதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யூ ஹாவ் டு ஹாவ் அன் ஐடியா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் there is a difference between bail and trial. ஓகேங்களா? பெயிலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெயில் கொடுக்கறதுக்காக முடிவு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க ஜென்ரலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்யூஸ்டுக்கு வந்து பெயில் கொடுப்பாங்க. அக்யூஸ்டுக்கு தான் எப்பயுமே பெயில் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது. ஓகே, ஒரு குற்றம் நடந்திருக்கு, அந்த குற்றத்துக்கு யாரோ ஒருத்தர் இவர் வந்து இது வந்து சந்தேகத்துக்குரியவர்
அப்படின்ட்டு ஒரு போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து அடுத்து வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே ஜுடிஷியரி கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைக்கும் பொழுது அந்த ஜுடிஷியரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து போலீஸ் காவலில் வச்சு விசாரிக்கலாமா இல்லைனா வந்து இவருக்கு பெயில் கொடுக்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்போ பெயில் கொடுக்கறதுல 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து இல்லை அடுத்து வந்து ஏதாவது அந்த அக்யூஸ் பண்ணுறவர்கிட்ட ஏதாவது விசாரணை நடத்தணுமா அப்படின்ற பேரில் ஒரு 15 நாள் காவலுக்கு கொடுப்பாங்க. அந்த 15 நாள் காவலுக்கு அப்புறமா இந்த ஜுடிஷியல் கஸ்டடிக்கு கொண்டு போவாங்க. அந்த ஜுடிஷியல் கஸ்டடியில் இந்த சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹை கோர்ட்டோ இல்லை லோவர் கோர்ட்ஸோ என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பெயில் கொடுக்கலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணுவாங்க. பெயில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா 2 விஷயத்தினால கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஈஸ் இன் அ ஃப்ளைட் ரிஸ்க், அதாவது வெளியே போனாலே இவர் எங்கேயோ ஓடி போயிடுவார் அப்படிங்கிற அந்த சந்தேகம் இருந்தால். செகண்ட் வந்து he will tamper the investigation process or what to say விட்னஸ் டேம்பரிங்கில் ஈடுபடுவார் அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தினால வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பெயிலை வந்து டினை பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் எல்லாருக்குமே பெயில் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஆனால் இங்கே தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஏபிஏவுடைய அந்த ஒரு விஷயம் வந்து வருது. ஓகேங்களா? இப்போ யாரையாச்சும் வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க, யூஏபிஏக்குள்ளே அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பெயிலை வந்து உங்களால் வந்து டினை பண்ண முடியும். இஃப் த ஜட்ஜ் கன்வின்சஸ், ஜட்ஜ் இருக்கார்ல அவர் வந்து கன்வின்ஸ் ஆகுறாரு. எப்படி கன்வின்ஸ் ஆகுறாருன்னா பிரைமா ஃபேசி இந்த அக்யூஸ்டு குற்றவாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் நினச்சாலே பெயில் கேன் பி டினைடு those who are arrested under UAPA. அப்போ என்ன அர்த்தம்? பெயில் வந்து அப்படி டினை ஆயிடுச்சுன்னா they have to spend their trial inside prison. ட்ரையலை வந்து ஃபுல்லாகவே வந்து பிரிசனுக்குள்ளேயே இருந்து தான் அவங்க வந்து ட்ரையல் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து பிரிசனுக்குள்ளேயே தான் இருக்கணும். திஸ் இஸ் அன் அடிஷ்னல் ஜட்ஜ்மெண்ட் provided that the conviction rate இருக்குல்ல, conviction rate of UAPA is just what to say 12 out of 500 accused person 12 தான் வந்து conviction rate ன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. lower amount of conviction rate. அப்போ இருக்கிறவங்க எல்லாரையுமே என்ன பண்ணியிருக்காங்க? procedural punishment. procedural punishmentக்கு உட்படுத்தியிருக்காங்க. அந்த ட்ரையலே ஒரு பனிஷ்மெண்ட் தான் அவங்களுக்கு. அதை UAPA மூலமாக அவங்களால வந்து செயல்படுத்த முடியும். ஓகேங்களா? ஸோ தேர் இஸ் அ இன்க்ரீசிங் ஆர்பிட்ரினஸ் வித் ரெஸ்பெக்ட் டு UAPA. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா பெயில் இயரிங்கில் நீங்கள் யாரோடைய இதை மட்டும்தான் எடுப்பீங்க, கணக்கில் எடுத்துப்பீங்க அப்படின்னா the facts and the FIRs produced by the போலீஸோடைய ஃபேக்ட் அண்ட் எஃப்ஐஆரை மட்டும்தான் நீங்கள் கணக்கில் எடுத்துப்பீங்களாம். அப்போ இப்படி எடுக்கும்போது அவங்க உண்மை சொல்லியிருக்காங்க பொய் சொல்லியிருக்காங்க இதை பற்றிலாம் வந்து அந்த ஜட்ஜஸுக்கு ஒரு இது கிடையாது. ஏன்னா த அப்போசிஷன், ஓகேங்களா, இல்லைனா டிஃபென்ஸ் லாயர்னு சொல்லுவாங்க. இந்த டிஃபென்ஸ் லாயரால் கிராஸ் எக்ஸாமினிங்கோ இல்லை கொஸ்டினோ கேட்க முடியாது அந்த டைமில் பெயில் ப்ரொசீஜர். அப்போ பெயில் ப்ரொசீஜர்ஸ் ஆர் டேர்னிங் இன்டு மினி ட்ரையல்ஸ். இங்கே மினி ட்ரையல்ஸாக மாறிடுது. ஆனால் மினி ட்ரையல்ஸ் எப்படி இருக்கு? இட் இஸ் அன்ஈக்குவல் காம்படிஷன். அன்ஈக்குவல் காம்படிஷனுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மேட்ச் இருக்குல்ல, இது வந்து ஒன்று எதிராளி வந்து பாக்ஸிங் வந்து ஃப்ரீ ஸ்டைலில் ஒரு சண்டை போடலாம். இன்னொரு எதிராளி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் பாக்ஸிங்கில் மட்டும்தான் சண்டை போடணும். அதாவது வந்து நெத்தியிலேருந்து இது வயிறு வரைக்கும் தான் அவங்களால அடிக்க முடியும், பஞ்ச் மட்டும்தான் பண்ணணும். இந்த மாதிரி எதிரில் இருக்கிறவர் காலு கை எல்லாத்துலேயும் அடிக்கலாம், எங்கே வேணாலும் அடிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது எப்படி ஒரு ஃபேரான ஒரு ஃபைட்டாக இருக்கும்? அதே மாதிரி தான் இதுவுமே. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஆகிடுது. ஆனால் ட்ரையல் அப்போ வந்து என்ன பண்ணலாம், அந்த அப்போசிஷன் லாயர் வந்து
கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம், கேள்விகள் கேட்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் பெயில் அப்போ பண்ண முடியாது. அந்த ட்ரையல் ஆனால் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது ட்ரையல் ஆரம்பிக்குது அப்படின்னா மாதக்கணக்கில் இல்லை வருஷக்கணக்கில் இழுத்துட்டு போகும். accused persons until they are proven guilty they are innocent. இதுதான் நம்மளோட கிரிமினல் ஜுடிஷியல் அந்த சிஸ்டம் சொல்லுது. ஆனால் இந்த UAPA இருக்குல்ல, இட் இஸ் அகெயின்ஸ்ட் திஸ் வெரி நோஷன் இட் செல்ஃப். இங்கே தான் ப்ராப்ளம் வருது. ஓகேங்களா? அப்போ இதை சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணணும், சரி பண்ணணும். இந்த ஃப்ளாஸை நீங்கள் ரெடீம் பண்ணணும். எப்படி ரெடீம் பண்ணலாம்? 3 விஷயம் சொல்கிறாங்க. என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்டர் ஸ்க்ரூட்டினி ஆஃப் போலீஸ் கேசஸ் டியூரிங் பெயில் ஹியரிங்ஸ். ஸ்ட்ரிக்டர் ஸ்க்ரூட்டினி பண்ணணும். ஓகேங்களா? அப்போ போலீஸ் சொல்கிறது எல்லாத்தையுமே ப்ரைமா ஃபேசி உண்மைன்னு நம்பிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுற ஒரு மெக்கானிசம் இருக்கணும். செகண்ட், ஸ்ட்ரைக் டவுன் த UAPA's பெயில் ப்ரொஹிபிஷன்ஸ். பெயில் ப்ரொஹிபிஷன்ஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுங்க அட்லீஸ்ட், இல்லைனா ஓகே. செகண்ட் வந்து தேர்ட் வந்து இம்ப்ரூவ் த ட்ரையல் எஃபிஷியன்சி. அட்லீஸ்ட்னா எஃபிஷியன்சி ஆஃப் த ட்ரையல் அதையாவது இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம. ஸோ இது எதுவுமே பண்ணலன்னா இந்த குற்றவாளிகளாக இல்லாத அக்யூஸ்டு அவங்க தேவையில்லாமல் தே வில் பி டினைடு their basic rights, fundamental rights, which is right to liberty and life. The article 21 will be denied to them. So அதனால கரெக்டாக வந்து you have to increase and suspend some things. ஓகேங்களா? increase the efficiency, suspend the bail. okay, bail provisions, bail prohibitions, sorry. ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா என்சிஆர்டி தாங்க நான் படிப்பேன். ஓகேங்களா? என்சிஆர்டி தான் படிச்சிருக்கேன். தமிழ்நாடுக்கு இல்லைனா தமிழ்நாடு புக்ஸ் சோஷியல் இஷ்யூஸ் புக்ஸ் ஏதாவது இருந்தால் பாருங்கள், தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கே பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறமா வந்து நெட்டில் வரக்கூடிய அந்த இஷ்யூஸ் தான். ஓகே, அதை படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு ஐடியா புரிஞ்சிடும். மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர் பேப்பர் 1 யூனிட் 1க்கு ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியா புக் போதுமா சார்? மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறது தான். எதையுமே போதுமான்னு கேட்காதீங்க, படிக்கலாமான்னு கேளுங்க, படிக்கலாம். அவ்வளோதான். போதுமாங்கிற அந்த ஆட்டிடியூடே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுக்குன்ட்டு எல்லா புக்கையும் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் போதும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு சின்ன இது தான். இப்போ நான் படிக்கிறது போதும் அப்படின்னா நான் படிக்கிறதுலேருந்து தான் நான் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். அதுவே இட் இஸ் அ கிரைம், இல்லைனா ப்ராப்ளம், இல்லைனா ஃப்ளாட் அப்ரோச் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இதனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, there is a mismatch between what you are reading and what you are the thing which are asked in the UPSC examination. There is a mismatch. நீங்கள் இங்கே படிச்சிருப்பீங்க, இங்கே ஏரியாவிலேருந்து கேட்டிருப்பான். There is some coincidence, overlaps with the what you have read and what they have asked. அப்போ இது போதுமா சார், இது போதுமா சார் கேட்கவே கேட்காதீங்க. ஓகேங்களா? போதுமாங்கிற மாதிரி கேட்காதீங்க. இதை படிக்கலாமான்னு கேளுங்க, படிக்கலான்னு சொல்லுவேன், இல்லை வேணான்னு சொல்லுவேன். தேவையில்லாத வேலைப்பாது, இதெல்லாம் படிக்காதீங்க, இந்த புக்ஸ்லாம் தேவையில்லை, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படித்ததையே படிங்க, இம்பார்ட்டண்ட்டான புக்ஸ் இருக்குது அதை படிங்க. ஸ்பெக்ட்ரம் படிக்கலாமான்னா படிக்கலாம். ஓகேங்களா? படிக்கலாம். போதுமானா அதுக்கான பதில் எப்பயுமே யாருமே கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஸ்பெக்ட்ரம் படிச்சிருப்பீங்க, வேறு எதுலனா வருது, என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஸ்பெக்ட்ரம் படிக்கிறதுனால ஒரு அறிவு வருதுல்ல, அதை வச்சு இந்த கொஸ்டினை எழுத முடியுதான்னு பார்க்கணும். தட்ஸ் ஆல். ஓகே, அதுக்கெல்லாம் தான் அடுத்தடுத்த அந்த எலிமினேஷன் டெக்னிக்ஸாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ரிவைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா?
சார் ஏன் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஆர்டிஃபிஷியல் ரெயின் க்ளவுட் சீடிங் பண்ணி வைல்டு ஃபயரை தடுக்கலை? கெமிக்கல் மிக்ஸ் ஆகுதா? டேஞ்சர் இல்லாத ஆர்டிஃபிஷியல் ரெயின் அண்ட் க்ளவுட் சீடிங் பண்ணி வைல்டு ஃபயர் ஏன் தடுக்கலை சார்? சி வைல்டு ஃபயர் அந்த ஆர்டிஃபிஷியல் சீடிங் பண்ணாலே வந்து இது வந்துடும் அப்படிங்கிற இது கிடையாது. தேர் ஷுட் பி அ ப்ரீ கண்டிஷன். அதாவது அந்த ஏரில் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கணும். அப்போ தான் உங்களால் ஆர்டிஃபிஷியல் சீடிங்லாம் பண்ணாலுமே வந்து ரெயின் வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா வராது. ஓகே, ஸோ தேர் ஷுட் பி அ எனேபிளிங் கண்டிஷன் ஃபார் தட். அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி ரெயின் வர்றதுனால ஒரு பொத்தாம் பொதுவாக தான் இருக்குமே தவிர ஸ்பெசிஃபிக்காக அங்கே உங்களால் வந்து அடக்க முடியாத கூட இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதனால் அவங்க வந்து அதை பண்ணல. சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா அது தியரிட்டிக்கல் சொல்யூஷன்ஸாக சில நேரம் நம்ம படிப்போம். அது ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு கிரவுண்டில் வந்து வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்போ நம்ம ஏன் சார் படிக்கிறோம் அப்படின்னா 4-5 பாயிண்ட் தெரியுது, அவ்வளோதான். ஓகே, Bro, I have a question about how the Pragati portal can be used to study the difficulties faced by the people left out by digitization. How can UPSC aspirants use this data? Vulnerable communities வந்து digitizationனால they have been denied their basic services. ஓகேங்களா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவிட்டி. ஓகேங்களா? டிஜிட்டல் எக்ஸ்க்ளூஷன். இந்த டிஜிட்டல் எக்ஸ்க்ளூஷன்லேருந்து நம்ம காப்பாற்றணும் வல்னரபிள் செக்ஷன்ஸை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சொல்லி இந்த மாதிரி போர்ட்டலில் இந்த மாதிரி டினை பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் எப்போ ஸ்டாப் பண்ணலான்னு கேட்குறீங்க. ஃபிலிம்ஸுக்கு எப்போ ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரலாக இப்போது டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அதாவது வந்து காமன் சென்ஸாக நம்ம யோசித்தோம் அப்படின்னா ஃபிலிம்ஸு சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ், மெயின் சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ்னு பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் தேர் ஆர் சம் ஸ்பெசிஃபிக் கரண்ட் அஃபேர்ஸ் விச் ஆர் ரிலேட்டட் டு ஃபிலிம்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் நிறுத்திக்கலாம். ஓகேங்களா? ஏப்ரல் செகண்ட் வீக் வரைக்கும் நீங்கள் யூ ஹாவ் டு கண்டினியூ. அந்த ஒரு மாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் த கொஸ்டின்ஸ் வில் பி ஃபைனலைஸ்டுன்னு நம்ம நினைக்கலாம், அவ்வளோதான். அப்போ எப்போ ஃபைனலைஸ் பண்ணுறாங்க, யூபிஎஸ்சி என்ன பண்ண போகிறாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. பட் ஃபார் த சேஃபர் சைடு வி ஆர் ஃபைனலைசிங் ஹேவிங் அ கட் ஆஃப் தட் ஏப்ரல் செகண்ட் வீக் வரைக்கும் நம்ம படிச்சுக்கலாம். 3rd 4th அப்புறம் மேலே வர ஃபஸ்ட்டு செகண்ட் வீக் நம்ம படிக்க தேவையில்ல. ஏன்னா 3rd வீக் வந்து எக்ஸாம் வந்துடுது. அதுக்குள்ளே இவங்க கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபைனலைஸ் பண்ணணும், கொஸ்டினை ஃபைனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பிரிண்டிங்க்கு அனுப்பணும், 10 லட்சம் காப்பீஸ் அனுப்பணும். அப்படின்னும் போது அவங்களுக்கு சப்ஸ்டான்ஷியலான அமௌண்ட் ஒரு டைம் தேவைப்படுது. அப்போ ஏப்ரல் 2வது வாரம் வரைக்கும் நம்ம படித்தா கொஞ்சம் சேஃபு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நம்ம படிக்கிறதுனால கூட இதுக்கு முன்னாடி வர கரண்ட் அஃபேர்ஸை நம்மளால் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் சார் அப்படின்னா எப்பயுமே நிறுத்தவே முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஏப்ரல் 2வது வாரம் வரைக்கும் நிறுத்துங்க. சில பேர் சார் நான் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா படிக்கிறதுல தப்பு கிடையாதுன்றேன். ஓகேங்களா? படிக்கிறதுல தப்பு கிடையாது. ஒரு அரை மணி நேரம், ரொம்ப படிக்கக்கூடாது. அதில் எடிட்டோரியல்லாம் அந்த டைமில் படிக்காதீங்க. ஓகேங்களா? ஏதாவது ஃபிலிம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு நியூஸ் வருது, ப்ரஷ்அப் பண்ணணும் அப்படின்னா ப்ரஷ்அப் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் படிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ரிவிஷன் மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? ஏப்ரல் மாதம், மே மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன். அப்போ மார்ச் வரைக்கும் நீங்கள் புதுசாக படிக்க வேண்டியது, இதுக்கப்புறம் என்னென்னலாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் அந்த மார்ச் மாதத்தோடு ஏற கட்டிடணும். ஏப்ரல் மாதமும் மே மாதமும் ரிவிஷன் மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? திருப்பி படித்ததை படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்குள்ளே என்ன படிக்கணுமோ படிச்சிருங்க. ஏன்னா when you will be films ready, you have to revise the standard books. ஓகேங்களா? இல்லைனா ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ் which you have for the ஃபவுண்டேஷனல் கோர்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷனல் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, that you have to revise at least for 4 times. அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன்.
At least 4 times you have to revise actually. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஷுட் பி ரிவைஸ்டு அட்லீஸ்ட் 2 times. ஓகே, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணுறதுலேயே 2 வகையாக இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ட்ரெண்ட், ஃபார் ஹேவிங் அந்த நேக் ஆஃப் ட்ரெண்டை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது எது வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னா, அப் டு லாஸ்ட் 5 years. 5 years இன் டீட்டெயில்டு அந்த அனாலிசிஸ் இருக்கணும். ஓகேங்களா. ஏன் இந்த தப்பு வந்துச்சு, ஏன் இங்கே தப்பு பண்ணியிருக்கான், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏன் தப்பு பண்ணியிருக்கான், இப்படி நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இப்படி நீங்கள் அசஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு அசஸ் இட் லைக் திஸ். ஓகேங்களா. அது 5 yearsக்கான அந்த அசஸ்மெண்ட். அதுக்கு அடுத்து இன்னொரு 10 to 15 years யூ கேன் கோ. ஓகேங்களா. ஃபார் ஃபேக்ட்ஸை படிக்கிறது, அதை பண்ணுறது எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மாதிரி 2 வாட்டி படிக்கணும். அதுக்கு அடுத்து சிடிஎஸ், என்டிஏ, சிஏபிஎஃப் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஃபிலிம் ஸ்பெசிஃபிக்காக, யூபிஎஸ்சி ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் கேட்டிருப்பாங்க, கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸை மட்டும் திருப்பி அந்த ஃபேக்டெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், ரிவைஸ் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்த விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்வனோட டெஸ்ட் சீரீஸ். நான் முதல்வன் டெஸ்ட் சீரீஸ் ஹஸ் பீன் அப்லோடட் இன் நான் முதல்வன் ஸ்டடி ஹால் குரூப், டெலகிராம் குரூப் ஒன்று இருக்குது. நான் முதல்வன் ஸ்டடி ஹால், என்எம் ஸ்டடி ஹால்னு இருக்குது. ஓகேங்களா. அந்த குரூப்புக்கு போயிடுங்க, டெலகிராம் குரூப்புக்கு போயிட்டு இது வரைக்கும் நடந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியிருக்காங்க வித் எக்ஸ்பிளனேஷன். அப்போ வாட் யூ ஹேவ் டு டூ, யூ ஹேவ் டு அட்டெண்ட் தட் எக்ஸ்பிளனேஷனையும் ஒரு வாட்டி பார்க்கணும். அப்போ அட்டென்ட் பண்ணது மட்டும் இல்லை, அதை எப்படி வந்து நீங்கள் அந்த அட்டென்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும், அனாலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை வந்து சுதாகரன் சார் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்காரு, நம்மளோட சேனல்லே இருக்குது. ஸோ எப்படி அனாலிசிஸ் பண்ணணும், போஸ்ட் அனாலிசிஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். யூ ஹேவ் டு டூ இட். ஓகேங்களா. அடுத்து திருப்பி ஒரு வாட்டி படிக்கணும். ஆனால் திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அனாலிசிஸ், போஸ்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறக்கூடாது. திருப்பி அதை எப்பயாச்சும் ஒரே ஒரு வாட்டி படிக்கணும். அப்போ போடணும், அனாலிசிஸ் பண்ணணும், ஒரு வாட்டி படிக்கணும். ஓகேங்களா. இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுறீங்க. சார் இதில் எங்கே சார் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நாங்கள் இடம் விடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸை லாஸ்ட் ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு இதையே பண்ணுங்கள். இதுலேயே கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடுங்க, இதுலேயே எல்லாமே சேர்ந்துருங்க. இது இல்லாமல் டிஎன்டி வேறு நீங்கள் பார்க்குறீங்க. அந்த டிஎன்டியில் வரக்கூடிய அந்த ஃபிலிம்ஸ் பேஸ்டான சில விஷயங்கள், இப்போது சில விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன்ல, அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அட்லீஸ்ட் அதையாவது பாருங்கள், போதும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா, யூ வில் பி கான்ஃபிடென்ட் while going into the films. அந்த கான்ஃபிடென்ஸுக்காக மட்டும்தான் இவ்வளவும் பண்ணுறோம். அந்த கான்ஃபிடென்ஸ் மட்டும்தான் உங்களை அந்த 2 மணி நேரம் அந்த ஃபிலிம்ஸை வந்து தட்டி தூக்க வைக்கும். ஓகேங்களா. ஜாலியாக இருங்க. ஜாலியானா பதறாதீங்க, எதுவும் ஆக போகிறதில்ல. ஃப்ரீயாக பண்ணுங்கள், ரிலாக்ஸ்டாக இருங்க. இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஃபிலிம்ஸ் வில் பி அ கேக் வாக் ஃபார் யூ. கேக் வாக் நான் எழுதி கொடுக்குறேன். ஓகேங்களா. அப்போ இந்த ஆட்டிடியூட் இருக்கணும். 4-5 வாட்டி ரிவைஸ் பண்ணியிருக்கணும். ரிவைஸ் பண்ணியிருந்தாலே தெளிவாக உங்களால் ஒரு சென்டென்ஸை எலிமினேட் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு மேலே நம்பிக்கை வரும். நம்பிக்கை உங்கள் மேலே எப்போ வருதோ, நம்பிக்கைன்னா என்ன சார், நான் இந்த சென்டென்ஸை படிக்கவே இல்லை, கம்மியாக படிக்கவே இல்லைங்கிறது கிடையாது, இவ்வளவும் பண்ணிவிட்டு படிக்கவே இல்லைங்கிறது தான் சொல்கிறது. ஓகேங்களா. அப்போ இந்த விஷயம் இருக்காது, எனக்கு நல்லா தெரியும், இந்த சென்டென்ஸை நான் படிக்கல, அதனால் இந்த சென்டென்ஸ் வராது, ஐ கேன் எலிமினேட் இட் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியமாக நீங்கள் எப்போ ஒரு எக்ஸாமில் போடுறீங்களோ, தென் யூ ஆர் ரெடி. ஓகேங்களா. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சம் யூடியூப் ஃப்ரீ சீரீஸ் மட்டும் சும்மா பாருங்கள், அதை வந்து இது பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஹவு டு எலிமினேட். ஆனால் அந்த எலிமினேஷன் டெக்னிக்ஸ் இது எல்லாமே வில் பி யூஸ்ஃபுல் ஒன்லி யூ ஹவ் ஃபவுண்டேஷனல் நாலேஜ் ஸ்ட்ராங்காக இன்டாக்டாக இருந்தால் மட்டும்தான். எலிமினேஷன் டெக்னிக்கை மட்டுமே வச்சு எவனும் கிளியர் பண்ணவும் கிடையாது. சில கிளியர் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்க கேண்டிடேட்ஸுக்கு இந்த எலிமினேஷன் டெக்னிக் வில் கம் அஸ் அன் எய்டு. ஓகேங்களா. அதனால்
அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்புறமா இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வேஸ்ட் ஆஃப் டைமான்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது. ஏன்னா சில எலிமினேஷன் டெக்னிக்ஸ்லாம் வச்சு தான் நம்மளால் வந்து அந்த கட் ஆஃப்ஸை கொஞ்சம் ஏற்ற முடியும். பட் அது மட்டுமே பத்தாது. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டு லாஸ்ட்டாக டெசர்ட் சாப்பிட்ற மாதிரி, டெசர்ட்டை மட்டுமே சாப்பிட்டு வரக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ணும். ஃபுல் மீல்ஸ் என்னது? யூ ஹாவ் டு ஸ்டடி, தட்ஸ் ஆல். ஓகே, வென் அண்ட் வேர்னா உங்களால் எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போவே பார்த்துருங்க. ஓகேங்களா? மார்க்ஸ் எல்லாம் அப்போவே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ இப்போது நீங்கள் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் முடிக்கிறீங்க, சார் நான் ஜாகிரஃபி முடிச்சிட்டேன் சார், அடுத்து ஜாகிரஃபி மார்க் டெஸ்ட் கொடுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் முதல்வன் இதில். ஓகேங்களா? டெஸ்ட் சீரிஸ் சப்ஜெக்டாக தான் போகுது. ஓகேங்களா? மாடர்ன் இந்தியா முடிச்சிட்டேன் சார், ஸ்பெக்ட்ரம் முடிச்சிட்டேன் சார், you can give that exam. 5th test வந்து மாடர்ன் இந்தியா டெஸ்ட் தான். ஓகே, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப்போ சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் முடிக்க அந்த டெஸ்ட்டை கொடுங்க. ஓகே, we need accessibility rules that are based on principles. இதை சொல்லவே இல்லை பாருங்க. ஓகே, SC to take up the pleas challenging the Central Election Commission and the Election Commission appointments. Central Election Commission and Election Commission appointment வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, President will appoint the Central Election Commissioner and the Election Commissioners on the recommendation of a select committee அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குங்க. அப்போ அந்த செலக்ட் கமிட்டிக்குள்ளே யார் இருக்கணுங்கிறது தான் இங்கே பஞ்சாயத்து. செலக்ட் கமிட்டி வில் பி ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டர் இருப்பார், அதுக்கப்புறமா வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருப்பார், அதுக்கப்புறம் யூனியன் மினிஸ்டர் இருக்கணுமா செலக்டட் பை பிரைம் மினிஸ்டரா, இல்லைனா அவருக்கு பதில் அந்த யூனியன் மினிஸ்டருக்கு பதில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கணுமா. இந்த 2 ப்ராப்ளம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கணும்னு ஏன் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டெமோக்ரஸி. ஒரு டெமோக்ரஸிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னா த எலெக்ஷன் ஷுட் பி ஃப்ரீ அண்ட் ஃபேர். அதை நிலைநாட்டுறது, அதை காப்பாற்றுறது, அதை கடைபிடிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் எலெக்ஷன் கமிஷன். இந்த இண்டிபெண்ட் எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஃபியர்ஸாக இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஹாவ் அ நியூட்ரல் மெம்பர் வேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஹேஸ் நோ சே ஆன் தெம். அப்போ அந்த மாதிரி ஒரு பர்சனை எப்படி வந்து உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்சில் செலக்ட் கமிட்டியில் இந்த மாதிரி டைவர்ஸ் மெம்பர்ஸ் இருக்கும்போது தான் தேர்ந்தெடுக்க முடியும். இல்லைனா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான சே மேன், எஸ் மேனை வந்து எலெக்ஷன் கமிஷனராக போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்போ வந்து அடுத்து வந்து இதை இப்போ இன்னும் அடுத்த ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் வந்து புது சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை வந்து நியமிக்க போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த செலக்ட் கமிட்டியில் யார் இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த முடிவை எடுக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 7(1) இந்த 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 இதுவை தான் வந்து இந்த செக்ஷன் 7(1) தான் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். செக்ஷன் 7(1) we have to wait and see. இது வந்து கண்டினியூயிங் ப்ராசஸ் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குன்ற உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். பட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் தீம் ஃபார் பிலிம்ஸ் UPSC. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? we need accessibility rules that are based on principles. சார் accessibility rules இதில் சில வார்த்தைகள்லாம் நல்லா சில கான்செப்ட்ஸ் இருக்குது. இதில் இந்த விஷயத்தில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு ஜிஸ்ட் மாதிரி சொல்கிறேன். இப்போ தேர் இஸ் அ ஆக்ட். ஓகேங்களா? என்ன ஆக்ட்? ஃபார் டிசேபிள் பர்சன்ஸ். ஓகேங்களா? பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் இருக்குது. இந்த ஆக்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ மேண்டட்ரி ஆப்ளிகேஷன் ஃபார் த கவர்மெண்ட்
to ensure accessibility to the physically disabled persons. Mandatory obligations. அண்ட் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில கோட்ஸை வந்து வெளியிடுறாங்க. கோட்ஸ் ரூல்ஸ் இதெல்லாம் வெளியிடுறாங்க. அதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆப்போசிட் டு திஸ் ஆக்ட். there is no obligation, there is no mandatory provision for the government, ஓகேங்களா, to ensure the accessibility of these kinds of persons. So this is a classic example of exclusionary principle. exclusion ஆகுறாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேற ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னன்னா there is a what to say, tangible accessibility, intangible accessibility, ஓகேங்களா. அதாவது tangible denial of access, intangible denial of access ன்னு ரெண்டு இருக்குங்க சார். tangible denial of accessனா என்ன சார்? ஒரு பர்சன் இருக்காரு, அவருக்கு வந்து கண்ணு தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருடைய இன்ஹெரண்ட் டிஸ்எபிலிட்டினால் ஒரு விஷயத்தை அவரால் ஆக்சஸ் பண்ண முடியல, இண்டிபெண்ட்டாக ஒரு இடத்துக்கு போக முடியல, வர முடியல. இது டேஞ்சபிலிட்டி. இன்டேஞ்சபிள் இதுனா என்ன சார் அப்படின்னா, இப்போ சொசைட்டியின் கண்களில் ஒரு பொண்ணு 6 மணிக்கு மேலே வெளியே போனால் அவங்களுக்கு என்ன நடந்தாலுமே அதுக்கு அந்த சொசைட்டி பொறுப்பில்லை அப்படின்ற ஒரு டினையல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது இன்டேஞ்சபிள் ஆக்சஸ் டினையல், ஓகேங்களா. அப்போ சொசைட்டியின் பார்வையில் அந்த பொண்ணும் ஊனமுற்றவள் தான். இது யார் ஆக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிறப்பால் அவளை பொண்ணுன்றதுனால ஆக்கி வச்சுருக்கோம், ஓகேங்களா. இது இன்டேஞ்சபிள் ஆக்சஸ் டினையல். இப்போ இதே மாதிரி இன்னொரு விஷயத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க. தேர் இஸ் சுச்சுவேஷ்னல் ஆக்சஸ் டினையல். சார் அது என்ன சார் சுச்சுவேஷ்னல்னா, சில நேரம் டெம்பரவரியாக டிசேபிள்டாக இருப்பாங்க சில பேர். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெக்னன்சி வருது, அப்போ அவங்களால சில இடத்துக்கு வழக்கமானவங்க போகிற மாதிரி போக முடியாது, ப்ரெக்னன்சி. இல்லைனா டிசேபிள்ட் அந்த வயசானவங்களாக இருப்பாங்க, சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, ஓகேங்களா. அப்போ there is a systematic access denial for these kinds of vulnerable sections. ஸோ இதுக்கெல்லாம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we should ensure everybody of them to access, ஓகேங்களா. accessibility இவங்க எல்லாருக்குமே சேர்த்து தான் அந்த accessibility உள்ளே எடுத்துகிட்டு வரணும் நம்ம. not only for the disabled criterias. ஆனால் டிசேபிள்டுக்கே இங்கே accessibility இல்லைன்றது வேற விஷயம். பட் இவ்வளோ பேர் வந்து accessibility deny பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. this article is a beautiful article which is an eye opener for me also. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டோம். சார் இதுவும் ஒரு accessibility இல்லை டிசேபிலிட்டி தானே, ஓகேங்களா. அப்போ இதெல்லாம் என்ன சார் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம போக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அந்த டிசேபிலிட்டி அந்த ரூல்ஸ் இருக்குல்ல எல்லா மினிஸ்ட்ரியுமே தனித்தனியாக போடுறாங்க, இன் சைலோஸ். there is no coordination between them. ஸோ இன்டர்மினிஸ்டீரியல் கோஆர்டினேஷன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லாப்சஸ் வந்து வேறு ரூல்ஸுக்கு வழிவகுக்கும். அந்த ரூல்ஸை கம்ப்ளைன்ஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். சில பேர் வேற ஒரு ரூல்ஸ் சொல்லியிருப்பான், சில பேர் வேற ஒரு ரூல்ஸ் சொல்லியிருப்பான். இது எல்லா ரூல்ஸையுமே கம்ப்ளைன்ஸ் பண்ணி ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டணும்னு வச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஒன்று சொல்லியிருக்கும், அதுக்கப்புறமா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மினிஸ்ட்ரி ஒன்று சொல்லியிருக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் டிசபிலிட்டி மினிஸ்ட்ரி ஒன்று சொல்லுது, அதாவது சோஷியல் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஒன்று சொல்லுது. அப்படின்னா இந்த 3 கம்ப்ளைன்ஸையுமே வந்து ஓவர்லேப் ஆகிருக்காது, வேறு கம்ப்ளைன்ஸ் இருக்கும். அப்போ வேறு கம்ப்ளைன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு இது ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டணும்னா அந்த அமௌண்ட்டு அது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ யாராவது redressal mechanisms will also become very complex for those who are denied accessibility. இவங்க யார்கிட்டன்னு போவாங்க, இவங்ககிட்ட போனால் இது ஏன் ரூல்ஸ் இல்லை அந்த ரூல்ஸ்ன்னுவாங்க,
வேற ஒருத்தவங்க கிட்ட போனால் இது ஏன் ரூல்ஸ் இல்லை இந்த ரூல்ஸில் இருக்குது அதனால தான் நாங்கள் பண்ணணுன்னுவாங்க. ஸோ தேர் இஸ் அ காம்ப்ளெக்சிட்டி இன் ரெட்ரஸல் மெக்கானிசம் when there is multiple codes. ஓகேங்களா? அப்போ ஒரு மினிமம் மேண்டட்ரி கோடை யார் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் எம்பவர்மெண்ட் அண்ட் ஜஸ்டிஸ், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் இவங்க போடணும். ஆக்சுவலி போட்டால் ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிறது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த இதில் சொல்லியிருப்பாங்க. And then we should also address, we should have a nodal authority, ஒரு nodal authority வேணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? Next is with respect to section 152 of BNS. ஓகேங்களா? பாரதிய நியாய சம்ஹிதா. அந்த BNS தான் வந்து it has been replaced IPC. IPC வந்து ரீப்ளேஸ் பண்ணது BNS. அதில் there is a provision section 152. இந்த provision is synonymous to sedition act அப்படிங்கிறாங்க. sedition provision is not in the BNS new provisionல இல்லை, ஐபிசியில் இருந்துச்சு. ஐபிசி செக்ஷன் 124. ஓகேங்களா? 124A செக்ஷன் 124A sedition இருந்துச்சு ஐபிசி. இப்போ அந்த sedition தூக்கிட்டோம். but there is a provision of section 152 which is synonymous to this 124A. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா BNS criminalizes any act exciting secession, armed rebellion, subversive activities. Criminalizes also encouraging the feeling of separatism or endangering the sovereignty, unity, integrity. இது எல்லாத்தையுமே சார் இதில் என்ன சார் தப்பு இருக்குது, கரெக்டு தானே அப்படின்னீங்கன்னா ப்ராப்ளம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தில் வருது. ஒன்று, there is no எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஆக்ட் போடும்போது they won't define. அப்போ there is no definition அப்படின்னும்போது the powers, the authority can interpret whatever they want to interpret. ஓகேங்களா? அப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஆகும், anybody can be arrested. ஓகேங்களா? அவங்களுக்கு இன்டென்ஷனே இல்லாமல் கூட இருக்கும், அவங்க சும்மா வாய் வார்த்தையாக பேசியிருப்பாங்க. பட் இவங்க இந்த மாதிரி வந்து சிடேஷன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு செக்ஷன் 152ல் எடுத்து அவங்கள உள்ளே போட முடியும் நம்மளால். அதே மாதிரி நோயிங்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஓகேங்களா? இந்த நோயிங்லிங்கிற வார்த்தை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிடுறாங்க, சிடேஷியஸான ஒரு ஆக்டிவ் ஒரு வார்த்தை, அதை ஷேர் பண்ணிடுறாங்க. ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது இது என்ன ஆகும், வைரல் ஆகும். வைரல் ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்து இன்சைட்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜ் இருந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்பயுமே அவங்கள தூக்கி உள்ள வைக்கலாம். விச் இஸ் காக்னசபிள் நான் பெயிலபிள், காக்னசபிள் அஃபென்ஸ் அண்ட் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 152 பிஎன்எஸில். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. திஸ் வாட் இட் வில் டூ, இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசமையும் டிசென்ட்டையும் யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அதிகார வர்க்கத்தின் மேலே யார் யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் டிசென்ட் பண்ணுறாங்க, இவங்க எல்லாரையுமே வந்து என்ன பண்ண முடியும், இந்த செக்ஷன் 152 மூலமாக தூக்கி உள்ளே போட முடியும். ஸோ இட் வில் கேக் த வெரி ஆர்ட் ஆஃப் டெமோக்ரஸி, வெரி லைஃப் லைன் ஆஃப் டெமோக்ரஸி. ஏன்னா டு டிசென்ட் இஸ் டெமோக்ரஸி. அந்த டிசென்ட்டுக்கும் செடிஷனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் அந்த சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி who are criticizing the government they will be labeled as anti-nationals. கவர்மெண்ட்டை தான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் they will be labeled as anti-national. இதை யார் சொல்கிறது, சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க in their judgment. என்னன்னு சொல்கிறாங்க, there is a difference between criticizing the government and criticizing the country. ஓகேங்களா? So there is a differentiation between disloyalty towards the government and strongly worded criticism of the government and its policies. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ரெண்டும் வந்து ஒன்று கிடையாது உங்களுக்கு. ஓகே? ஸோ you have all the right in the country to criticize the policies of the government.
but you should not be disloyal to the government. Okay. ஸோ இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு சில கோர்ட் டிசிஷன்ஸ் மூலமாகவும் என்ன நிரூபிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்ஸ் சில விஷயங்களில் இந்த மாதிரி செடேஷன் அப்படிங்கிறது அந்த இம்பேக்டை வச்சு தான் வந்து ப்ரூவ் பண்ணணுமே தவிர இந்த வெறும் வார்த்தையாக சொல்லிடுறாரு. இப்போ யாரோ ஒருத்தர் நோபடி இஸ் நோபடி இஸ் சேயிங் சம்திங், அவர்னால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதனால் ஒன்றும் வரப்போகிறது இல்லை, ஆனால் செடேஷனில் தூக்கி உள்ளே வைக்கிறாங்க அப்படின்னா அது தேவையில்லை அப்படின்னு கோர்ட் சொல்கிறாங்க. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் த வேர்டு முக்கியம் கிடையாது, அவர் யார்கிட்ட இருந்து வருதுங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கோர்ட் இஸ் டேக்கிங் கான்சிக்வென்ஷியலிஸ்ட் அப்ரோச். கான்சிக்வென்ஷியலிஸ்ட் அப்ரோச் எத்திக்ஸில் கான்சிக்வென்ஷியலிசம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. கான்சிக்வென்ஷியலிசம் இஸ் நத்திங் பட் யூட்டிலிட்டேரியனிசம். ஓகேங்களா. consequentialism is nothing but utilitarianism, where you will see the end, not the means. ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க, the court is seeing the end product. இவர் பேசுனதுனால ஏதாவது ஆயிருக்கா அப்படின்னு பார்த்து அங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரியான வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. கான்சிக்வென்ஷியலிசம். ஓகே. நெக்ஸ்ட்டு இஸ் இந்தியா இஸ் ஓப்பன் டு த ஐடியா ஆஃப் டியூவல் சிட்டிசன்ஷிப். இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எங்கே கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்யோர் மெயின்ஸில் கேட்குறதுக்கு ரொம்ப கம்மியான வாய்ப்பு தான் இருக்குது, பட் இன்டர்வியூவில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. டியூவல் சிட்டிசன்ஷிப் இந்தியாவுக்கு ரெடியாக இருக்கா, இந்தியாவுக்கு டியூவல் சிட்டிசன்ஷிப் தேவையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வாட் இஸ் யுவர் டேக் ஆன் இட் அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் கேட்கலாம். ஓகேங்களா. அப்போ டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது இட் இஸ் ஸ்பிளிட்டிங் யுவர் லாயல்ட்டி. ஓகேங்களா. யுவர் பேட்ரியாட்டிசம், யுவர் நேஷ்னாலிட்டி இன்டு டூ. நான் இந்த கண்ட்ரிக்கும் சிட்டிசனாக இருப்பேன், இந்த கண்ட்ரிக்கும் சிட்டிசனாக இருப்பேன். இந்த கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் ரைட்ஸ், எக்கனாமிக் ரைட்ஸ், எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குது. அக்ரிகல்ச்சரல் ரைட்ஸ், அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அந்த ரைட்ஸ் எல்லாமே எனக்கு இருக்குது. அப்போ ஐ வில் பி லாயல் டு போத் த கண்ட்ரிஸ். ஸ்பிளிட்டிங் ஆஃப் லாயல்ட்டி இது இந்தியா தொடங்கினதுலேருந்தே கம்ப்ளீட்டாக வேணாம் அப்படின்ட்டு வந்து டிசைட் பண்ணிட்டாங்க ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ். திஸ் பிரின்சிபல் ஷுட் நாட் பி தேர். சிட்டிசன்ஸ் who chose India as their home, as their country, should enjoy some extra fundamental rights and political rights. Fundamental rights சில provisions are exclusive to the citizens of India. அது என்னென்ன provisions? Article 15, Article 16. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறம் Article 29, Article 30. நடுவில் ஒரே ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது, அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். Article 15, Article 16, நடுவில் ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது, அதுக்கப்புறம் Article 29, Article 30. ஒரு 5 ஆர்டிக்கிள். திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் டு த, தீஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் டு த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி பொலிட்டிக்கல் ரைட்ஸ், சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா கேன் ஒன்லி பி கண்டெஸ்டட் இன் எலெக்ஷன்ஸ். எம்எல்ஏவாவோ எம்பியாவோ அவங்களால மட்டும்தான் ஆக முடியும். தே கேன் ஒன்லி ஓட் இன் த எலெக்ஷன்ஸ். பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஓகேங்களா. அப்போ சிட்டிசன்கிறவங்க யாரு? சிட்டிசன்ஸ் ஆர் நத்திங் பட் தோஸ் ஹூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த ரைட்ஸ். அதுதான் சிட்டிசன்ஸ். ஓகேங்களா. எலிஜிபிள் ஃபார் த எக்ஸ்க்ளூசிவ் ரைட் கிவன் டு தட் கண்ட்ரி, given in that country, they are called as citizens. So India is neither ready nor want dual citizenship. ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ we have to have the Lakshman Rekha. You have to know your limits. Diaspora அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் ஃபேக்டராக இருக்கலாம். You can contribute to the growth of that country, but you cannot be the part of that country. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஏன் சார் இது வந்தது அப்படின்னா, ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் அவர்கள், அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டதா என்னன்னு தெரியல, அவர் வந்து
பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஓகே, அந்த டைமில் அந்த சப நாகரிகத்துக்காக சொல்லியிருக்கலாம். பட் தேர் இஸ் நோ ஐடியா டு ஹாவ் அ dual citizenship, டு கிவ் அ citizenship, double citizenship to the diaspora community. ஓகேங்களா, diaspora community யார்? They are neither citizens, okay, or they have given up the citizens and got another citizenship of that country. இல்லை descendants of those who have given up the Indian citizenship. ஓகேங்களா, அவங்களுக்கு திருப்பி வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்தியாவுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேம்பரிங் த ரயில்வேஸோடைய அந்த சப்ளை ஆஃப் இ டிக்கெட்ஸை வந்து டேம்பர் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் அ கிரைம் அண்டர் செக்ஷன் 143 ஆஃப் ரயில்வேஸ் ஆக்ட் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. தேர் இஸ் அ ஃபெலோ கால்ட் அஸ் மேத்யூ செரியன். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தௌசண்ட்ஸ் ஆஃப் டிக்கெட்ஸ் ஃபேக் யூசர் ஐடியை வந்து இது பண்ணிவிட்டு அதன் மூலமாக வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி இவர் வந்து அதிகமான ரேட்டுக்கு வந்து விற்றுருக்கார். ஓகேங்களா, லாபத்துக்கு. ஸோ இஸ் நெய்தர் ஆத்தரைஸ்டு பை ரயில்வே ஆர் இஸ் நாட் அன் எம்ப்ளாயி ஆஃப் த ரயில்வே. அப்போது இந்த மாதிரி அவர் பண்ணும் பொழுது இட் இஸ் அ கிரைம், இட் இஸ் அ கிரிமினாலிட்டி, கிரிமினல் ஆக்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஓகே, so interlinking, river interlinkages, river interlinking, the fount of environmental disaster. So river interlinkages பற்றி இப்போ நிறைய நியூஸஸ் வந்துக்கிட்டே இருக்கு பிகாஸ் ஆஃப் கென் பெத்வா interlinkages. ஓகேங்களா, river interlinking. ஸோ கென் பெத்வா வந்து ஒரு 45,000 crore மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. அது கென் பெத்வா ப்ராஜெக்ட். இப்போ நம்ம அதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, we can assume இல்லைனா வந்து we can completely say that there is a disaster in making. It has been endorsed by many environmentalists. ஓகேங்களா, அதாவது வந்து இந்த மாதிரி வந்து it is a flawed, outdated technique. That is, river interlinkage is based on the principle that there will be two river system which one system as positive, அதாவது வந்து surplus river, ஓகேங்களா, surplus water, there will be another deficient water. So if you link this system with this through tunnels, the surplus water will flow in this deficient water and the surrounding people will have the livelihood intact. Agriculture production increase ஆகும், livelihood வந்து increase ஆகும். இந்த மாதிரியான கான்செப்ட் 130 வருஷத்துக்கு முன்னாடி சார் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியரால வந்து ப்ரப்போஸ் பண்ணப்பட்ட ஒரு கான்செப்ட். இதை எதை வச்சு அசியூம் பண்ணுறாங்கன்னா, சம் அரித்மெட்டிக் கேல்குலேஷன்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா, அந்த டைமில் இருந்த என்விரான்மெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான். ஓகேங்களா, வாட்டர் இங்கே, அப்போ எல்லாமே மனுஷனுக்காக. இட் இஸ் அ ஆந்த்ரோசென்ட்ரிக் அப்ரோச். எல்லாம் மனுஷனுக்காக. மனுஷன் என்ன வேணாலும் பண்ணலாம். தே கேன் எக்ஸ்ப்ளாய்ட் த என்விரான்மெண்ட், தே கேன் வாட் டு சே சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட். என்ன வேணாலும் பண்ணலாம், ஏன்னா நம்மளுக்காக உருவாக்கப்பட்டது, எதுவும் ஆக போகிறதில்ல, தேர் வில் பி நோ கான்சிக்வன்ஸ். ஆனால் இப்போ there is a much more understanding of how a river is working, how the environment is interconnected. This connectivity is nothing but ecocentric approach. அப்படின்னா மனுஷன், human is a part of environment, not a center of environment. Anthrocentric approachல human is the center of environment. பட் ஈகோசென்ட்ரிக் அப்ரோச்சில் ஹியூமன் இஸ் அ பார்ட் ஆஃப் என்விரான்மெண்ட். அப்போ என்விரான்மெண்ட்டுன்ற ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கணும்னா எல்லா உயிரினங்களுக்கும், லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸுக்கு தேர் ஷுட் பி அ பேலன்ஸ். ஓகேங்களா, அந்த பேலன்ஸ் எப்போ வரும்? யூ மெயின்டைன் த திங்ஸ் ஆஸ் இட் இஸ். நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அந்த பேலன்ஸ் இருக்கும், அந்த சமநிலை இருக்கும். அந்த சமநிலை எப்போ நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணி மாத்துறீங்களோ, there will be a disaster. That act will form a disastrous act.
ஓகேங்களா. ஸோ இந்த அப்ரோச் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளாட் அப்ரோச் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஏன் சார் அப்படின்னா இங்கே சர்ப்ளஸ்ன்றீங்களா, there is no concept called as surplus அப்படிங்கிறார் அவர். there is nothing called as surplus river ஆக்சுவலி. அதுவும் இந்த சர்ப்ளஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த டேட்டா. இன்னும் இதை சர்ப்ளஸ்ன்னு நம்பிட்டு இருக்கீங்களா? இப்போ ஹைட்ரோலஜிக்கல் டேட்டாவில் இது என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்குறாங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன்லையும் கேட்டிருக்காங்க. இன்னும் கவர்மெண்ட் இஸ் நாட் கிவிங் த ஹைட்ரோலஜிக்கல் டேட்டா ஆஃப் த கென் பெத்வா ப்ராஜெக்ட். ஓகே, அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ப்ளஸ்ன்னு ஒன்று இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா இந்த ரிவர்ஸ் இருக்குல்ல, சர்ப்ளஸ் வாட்டர், இட் இஸ் கேரியிங் த டெப்ரிஸ். இந்த டெப்ரிஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா ஃபார்மேஷன்ஸுக்கு யூஸ் ஆகுது. இந்த டெப்ரிஸ் தான். அப்போ டெல்டா அக்குமுலேஷன் ஆஃப் த டெல்டா, இதுக்கு அந்த டெப்ரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ நீங்கள் சர்ப்ளஸ் அந்த வாட்டரை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த டெப்ரிஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு தண்ணி இருக்காது. அப்போ இந்த டெல்டாஸ் வில் நாட் பி ரிஜுவினேட் ஆகலை அப்படின்னா இட்ஸ் ஃபெர்டிலிட்டி வில் ஃபால் டவுன். இல்லை சில டெல்டாஸ் இருக்குது, சுந்தர்பன் மாதிரியான டெல்டாஸ், அது என்ன பண்ணும் மேலே, அதாவது வந்து இந்த இப்படி இருக்குது, லேயர்ஸாக இருக்குது டெல்டாஸ். ஓகேங்களா. மண் இந்த மாதிரி இருக்குது. இந்த மண் வந்து கீழே போயிட்டே இருக்கும், மேலே மண் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் the actual height of the delta is remaining. இப்போ சுந்தர்பன்ஸ் மாதிரியான விஷயத்தில் நீங்கள் டேம் போட்டுறீங்க, பிரம்மபுத்திரா மாதிரியும் அதுக்கப்புறமா வந்து கேஞ்சஸ்லேயும் வந்து டேம் போட்டு அடைச்சிடுறீங்க அப்படின்னா the silt will not come and settle down in the Sundarbans. அப்போ என்ன ஆக போகுது, அது ஆட்டோமேட்டிக்காக the Sundarban will sinks. That's all. sea level rise இல்லைனா Sundarban will sink. எல்லாமே habitat destruction தான். ஸோ அதை நம்பி இருக்கக்கூடிய அந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிரினங்கள் ஸ்பீசிஸ் இருக்குது. அப்போ எவ்ரிபடி ஆஸ் இட்ஸ் ஓன் நீச், எக்கலாஜிக்கல் நீச், ஃபங்க்ஷனல் திங். நீச் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் ஆட்டிடியூட். ஓகேங்களா. உணவு, அதுக்கப்புறமா வந்து தங்குற இடம், அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு த ரிக்ரியேஷனல் இடம், ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து ரீப்ரொடக்டிவ் இடம், இது எல்லாம் சேர்ந்தது தான் நீச் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். அதுக்குன்னு ஒவ்வொரு நீச்சை வச்சுருக்கோம். அது அப்போ அந்த ஹேபிட்டேட் வந்து நீங்கள் டிஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது அந்த எக்கோசிஸ்டம்க்கு கொடுக்க வேண்டிய அந்த என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்டை நீங்கள் அதுக்கிட்டேருந்து எடுக்கிறீங்க. அந்த எக்கோசிஸ்டம் இதுக்கு கொடுக்க வேண்டிய ஆஸ்பெக்டையும் எடுக்கிறீங்க. அப்போ டிஸ்ட்ரக்ஷன் ஆக போது, ஃபுட் செயினில் வந்து பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது. அப்போ தேர் இஸ் அ பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகும்போது கான்சிக்வன்சஸ் ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு த livelihood of the community which are dependent on that. ஓகேங்களா. அப்போ இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குங்க நமக்கு. ஸோ யூ ஆர் ரிலையிங் ஆன் அன் அவுடேட்டட் கான்செப்ட் விச் ஹாஸ் பீன் த்ரோன் பை அன் இங்கிலீஷ்மேன். ஓகே, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரி கண் கூட ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆச்சா அப்படின்னா இண்டஸ் ரிவர் சிஸ்டம் ஒரு பேரேஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க பிரிட்டிஷ். அந்த பேரேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுனால பாகிஸ்தானில் டெல்டா ஃபார்மேஷன் நடக்கிறது இப்போ தடைப்பட்டு போச்சு. இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது நமக்கு. இது இல்லாமல் இன் அமெரிக்கா தேர் இஸ் அ கிஸ்மி ரிவர். ஓகேங்களா. கிசேமி ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர் இருக்குது ஃப்ளாரிடாவில். அதுவும் இதே மாதிரியே தடைப்பட்டு போச்சு. கிளாசிக் எக்ஸாம்பிள் இஸ் Aral Sea, because of the geo-engineering works which has done by the USSR, this Aral Sea has been shinked. 90% of the Aral Sea இன்னும் சொல்ல போனால் has been converted into desert, because இந்த Aral Seaக்கு வரக்கூடிய அந்த வாட்டர்ஸ் எல்லாத்தையுமே, அந்த ரிவர் சிஸ்டம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே அடைச்சிட்டாங்க. ஸோ it has not been replenished பண்ணாதனால Aral Sea is shrinking. இந்த Aral Sea, எந்த சி வந்து சிங்க் ஆகுது அப்படிங்கிறத யூபிஎஸ்சி வந்து 2017 ஐ திங்க், இந்த 17ல் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, 2017ல். ஓகேங்களா. இந்த கான்செப்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும் சார், எதுக்காக இந்த லிவர் வாட்டர் லிங்கேஜ் நம்ம பண்ணுறோம்? டு மெயின்டைன் வாட்டர், டு ஹாவ் வாட்டர் செக்யூரிட்டி.
அப்போ சூப்பர்ஃபிஷியலான ஒரு விஷயத்தை பண்ணுறதுனால இது பண்ணுறதுனால வாட்டர் செக்யூரிட்டி வந்துருமா சார் அப்படின்னா யூ ஆர் ஒன்லி எக்ஸாஜரேட்டிங் த டேஞ்சர், நத்திங் எல்ஸ். இப்போ வாட் யூ ஹேவ் டு டூ, யூ ஹாவ் டு ஹாவ் அ காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் இல்லை ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஆஃப் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை ஹோலிஸ்டிக்காக யூ ஹாவ் டு மெயின்டைன், யூ ஹாவ் டு ஹாவ் அன் அப்ரோச். ஓகேங்களா, அந்த அண்டர் வாட்டர் ஸ்டடி, அதுக்கப்புறமா வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது. தென் வித் ரெஸ்பெக்ட் டு இரிகேஷன் சிஸ்டம்ஸ் யூ ஹாவ் டு ஹாவ் ட்ரிப் இரிகேஷன். இந்த மாதிரி வந்து மெயின்டெனன்ஸ், இந்த அந்த வாட்டரை வந்து மேனேஜ் பண்ணுறதன் மூலமாக தான் யூ கேன் ஹாவ் த வாட்டர் செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் ரீசைக்கிளிங் ஆஃப் த யூஸ்டு வாட்டர். ஸோ இந்த மாதிரி வந்து வாட்டர் பாலிசி யூ ஹாவ் டு ஹாவ். கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷனை தடுக்கணும். ரீசார்ஜிங் ஆஃப் த வாட்டருக்கு வந்து நீங்கள் எனஃப் எபிலிட்டி அண்ட் டைமை கொடுக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வில் பி தர், ஆர் எல்ஸ் disaster in making there is. And these all mismanagement will be exaggerated by the factor called as climate change. இது வேற இருக்கு சேர்ந்து. ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் நீங்கள் யூ ஹாவ் டு ஹாவ் இன் மைண்ட். அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு climate change, ஸ்பீக்கிங் ஆஃப் டெவில், ஓகேங்களா, there is a report. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் வந்து இப்போது பாரிஸ் அக்ரிமெண்ட்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குங்க. பாரிஸ் அக்ரிமெண்ட், there is a agreement, பாரிஸ் அக்ரிமெண்ட். அதில் என்ன சொல்கிறோம், ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவலில் இருந்து, ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல் நம்மளுக்கான அந்த ஆவரேஜ் அந்த டெம்பரேச்சர் இருக்குல்ல, டெம்பரேச்சர் ஆஃப் த எர்த் should not exceed 1.5 degree Celsius. Ideally you should maintain below 1.5 degree Celsius. To some extent you can go till 2 degree Celsius. அப்படி மெயின்டைன் பண்ண முடியலன்னா என்ன ஆகும், there are some 9 important tipping points in earth. 9 important tipping points in earth. They will go beyond the tipping point அப்படின்றாங்க. they will go beyond the tipping point. tipping pointக்கு மேலே போயிடுச்சுன்னா you cannot reverse, the action will be irreversible. For example, coral reefs will be dying, rainforest of Amazon will convert into desert. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து டிப்பிங் பாயிண்ட்ஸ். கிளேஷியர்ஸ் வந்து உருகிறது, sea level ரைஸ் ஆகிறது, ஓகேங்களா. ஸோ ஆவரேஜாக இந்த ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் 850 to 900, இந்த 50 வருஷத்தோடைய கிளைமேட்டை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கக்கூடிய ஆவரேஜ் ரைஸ் வந்து 1.3 வந்துருச்சான் டிகிரி செல்சியஸ். இதே 1700 இருந்து நீங்கள் 900 வரைக்கும் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கிளைமேட்டை, இப்போவே 1.49 வந்துருச்சான். அதாவது 1.5 வந்து தொட்டுடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, there is a circulation called as Atlantic meridional overturning circulation. Atlantic meridional overturning circulation. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it transports warm water from the tropics to the North Atlantic. நார்த் அட்லாண்டிக் வந்து வார்ம் வாட்டர்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் வின்டர்ஸை வந்து மைல்டராக வச்சிருக்கிறதுக்கு இந்த வார்ம் சர்க்குலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் ஹாஸ் பீன் வீக்கனிங் பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா, அட்லாண்டிக் மெரிடியோனல் ஓவர்டர்னிங் சர்க்குலேஷன். இந்த சர்க்குலேஷன் எதுக்கு, இந்த சர்க்குலேஷன் டிரான்ஸ்போர்ட்ஸ் வார்ம் வாட்டர் ஃப்ரம் த ட்ராபிக்ஸ் டு த நார்த் அட்லாண்டிக். இது எதுக்காக யூஸ் ஆகுது, இட் வில் கீப் த யூரோப்பியன் வின்டர்ஸ் மைல்டர். இந்த 3 வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இட் இஸ் வீக்கனிங் பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். இந்த 4 பாயிண்ட் எழுதிக்கோங்க, இந்த 4 பாயிண்ட்டை எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதில் இருந்து தான் கொஸ்டின் வரும். இப்படி கொஸ்டின் வரணும்னா இதுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு இம்பார்ட்டண்டான டிப்பிங் பாயிண்டில் டிப்பிங் பாயிண்ட் இஸ் அமேசான் ஃபாரஸ்ட். இந்த அமேசான் ஃபாரஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் லாஸ்ட் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். 10 to 47% ஆஃப்
Amazon forest will face a combined stress or heat and drought by 2015றாங்க ஆக்சுவலாக. அப்போ அந்த மாதிரி ஆகும்போது it could push the Amazon forest past the tipping point. அப்படி ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு அந்த அப்சார்பிங் கெப்பாசிட்டி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. It will, instead of absorbing, sequestering the carbon, it will become a net releaser of the carbon dioxide. Problem அங்க ஆரம்பிச்சிரும் actually. Okay. Next, implications of China's mega dam project. Implications of China's mega dam project. ஓகேங்களா. implication of China's வந்து பார்த்தீங்க அப்படின்னா there is a ambitious plan. பிரம்மபுத்திரா வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திராவில் கிரேட் பெண்ட் ரீஜன் ஆஃப் மெடாங் கவுண்டி, மெடாங் அப்படிங்கிற ஒரு கவுண்டி இருக்குது. ஓகேங்களா. அதில் we are having a ambitious plan. வீணா இல்லை, China is having a ambitious plan to have Medang dam in Brahmaputra. ஸோ இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனாலையும் ஒரு டிசாஸ்டர் ஆக போகுது. ஓகேங்களா. நம்மளும் we are tampering our own river systems மாதிரி they are also tampering their river system. ஓகேங்களா. ஸோ this is also a disaster in making தான். okay, for not only for them but because of them we are also going to face those consequences. ஓகேங்களா. these are called as water bombs ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து அதிகமான அந்த ஹைட்ரலாஜிக்கல் அந்த இதுவை வந்து வச்சிருக்கக்கூடிய டேம்ஸு வாட்டர் பாம்ஸ் எப்போ ஒன்றாலும் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகலாம். ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, இட் வில் ஃப்ளட் ஆல் த லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ் விச் இஸ் நத்திங் பட் பூட்டான், இந்தியா, பங்களாதேஷ். அதை நம்பி இருக்கக்கூடிய கோஸ்டல் மக்கள், அதை நம்பி லைவ்லிவுட்டில் இருக்கக்கூடிய மக்கள் லைவ்லிவுட்டை மட்டும் இழக்க போகிறதில்ல, அவங்களோட உயிரையும் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க மட்டும் கிடையாது, ஸ்பீசிஸ் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி there is a disaster in making. அதுவும் எங்கே இவங்க இந்த மாதிரியான டேமை கட்ட போகிறாங்க? வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டேம். ஆல்ரெடி 3 கார்ஜியஸ் டேமே ஒரு லார்ஜஸ்ட் டேம் தான். இதில் இந்த டேமை எங்கே எதில் எப்படி கட்ட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் எர்த்குவேக் இருக்கக்கூடிய வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய இடத்துல கட்ட போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ சைனீஸ் என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் த ரிவர்ஸ் இன் சைனா இஸ் கோயிங் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். வெஸ்ட் டு ஈஸ்ட் தே ஆர் ஃப்ளோயிங். ஆனால் இந்த பிரம்மபுத்திரா மட்டும்தான் யார்லாங் ஜாங்போ அவங்களோட பேரில் யார்லாங் ஜாங்போ அப்படிங்கிற அந்த ரிவர் மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் அண்ட் தென் தேர் இஸ் அ சின்டாக்சியல் பெண்ட் நம்சா பர்வால, அதில் இருந்து கீழே சவுத்துக்கு வந்துடுது, நார்த் டு சவுத் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சது, விச் இஸ் நத்திங் பட் தே ஆர் காலிங் இட் அஸ் அ ரோக் ரிவர். ரோக் ஆகுது அப்படிங்கிற, ரோக்னா என்னது? தரை பிறண்டு, அதாவது வந்து வழுவிடுச்சு, அந்த ஒரு இலக்கணத்துலேருந்து வழுவுறது. ஓகேங்களா. இல்லை ரவுடி ஆயிடுச்சுன்றாங்க ரோக் ரிவர். ஓகேங்களா. அந்த மாதிரி ரோக் ரிவர் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா கீழே வந்துருச்சு. ஸோ வாட் வி ஆர் டூயிங், வி ஆர் டேம்பரிங் தட் ரிவர். யூ கெனாட் டேம்பர் வித் நேச்சர். ஓகேங்களா. அது தே வில் அண்டர்ஸ்டாண்ட் பை த ஆட் வே ஒன்லி. ஓகேங்களா. அவங்கள விட்டுடலாம், பட் அவங்களால நம்மளும் பாதிக்கப்படணுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. பட் we have to wait and see. And none of the country in the upper or lower riparian states, China, India, Bhutan, Bangladesh, nobody have signed the agreement. அதாவது வந்து United Nations Convention on Laws of Non-Navigational Uses of International Water Courses. Non-navigational uses இந்த கன்வென்ஷனை யாருமே சைன் பண்ணல ஆக்சுவலாக. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ nobody has the first users rights on the river system. என்ஃபோர்ஸபிள் பண்ண முடியாது. யார் முதல்ல இருந்தே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷனை இந்த கன்வென்ஷனில் சைன் பண்ணாதனால யாராலையுமே யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ இந்த கன்வென்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் பிலிம்ஸ். ஓகே.
ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, நமக்கு டைம் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா வந்து நாளைக்கு மிச்சம் இருக்கிற கிளாஸஸை பார்த்துருவோம் ஓகேங்களா. நாளைக்கு இதே 12க்கு நான் திருப்பி வரேன். வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can finish the remaining things. ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ, இல்லைனா we can finish. ஓகே, அதே மாதிரி லைக்கு ஷேர் இதெல்லாம் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஓகே 19 குட் 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 குட். சார் நான் டெய்லி 10 குவிஸ் அட்டன் பண்ணுறேன் பேஸ்ட் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் வீக்லி எக்ஸ்ட்ரா 20 கொஸ்டின்ஸ் பண்ணுறேன். இஸ் இட் குட் ஆர் ஐ கேன் இம்ப்ரூவ் மை செல்ஃப்? நல்ல விஷயங்க, இதை பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா. டெய்லி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, இதை பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள், முடிஞ்சால் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இல்லைனா இதுவே போதும், இந்த ரேட்டே நல்ல ரேட்டு தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதையும் பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லை எக்ஸ்ட்ராவாக. Sir, some Arab nations give some special privileges like golden visa. Is it impact on citizenship? Golden visaவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. விசாங்கிறது எப்போ வேணாலும் அவங்க போயிட்டு வரலாம், அவ்வளோதான், அதுக்கு சிட்டிசன்ஷிப் அர்த்தம் கிடையாது. தேர் இஸ் அனதர் திங் விச் இஸ் கால்ட் அஸ் வாட் டு சே கோல்டன் டிக்கெட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஹையஸ்ட் நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது வந்து தே கேன் பை த சிட்டிசன்ஷிப் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ். இப்போ உங்களுக்கு வந்து ஹை நெட்வொர்க் நெட்வொர்த் இண்டிவிஜுவலாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரி வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கும். யூ ஹாவ் டு பை த சிட்டிசன்ஷிப் ஓகேங்களா. ஒரு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டோட வரீங்க அப்படின்னா யூ கேன் பை தோஸ் சிட்டிசன்ஷிப். ஓகே, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மந்த் வந்துடும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மந்த் February 4, 3, 4 அந்த ரேஞ்சில் வந்துடும். பட்ஜெட் முடிப்பாங்க, நம்மளுக்கு ஆரம்பிச்சிடும். ஓகே, கன்வென்ஷன் ட்ரீட்டி ஒன்றும் கிடையாது ஓகேங்களா. அவங்களுக்கு காமனான ஒரு ட்ரீட்டி கூட கிடையாது, ரெண்டு பேருக்கும் பைலேட்ரல் ட்ரீட்டி கூட கிடையாது. ஓகே, சைனாவுக்கும் இந்தியாவுக்கும். குரூப் 1 படிக்கிறவங்க டிஎன்டி ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. குரூப் 1க்கும் ஹெல்ப் பண்ணும், இன்னும் சொல்ல போனால் குரூப் 2க்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகே, குரூப் 2 வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். யாரெல்லாம் மெயின்ஸ் எழுதுறீங்களோ எல்லாருக்குமே டிஎன்டி யூஸ் ஆகும். மெயின்ஸ் அண்ட் தென் சம் எக்ஸ்டென்ட் ஃபிலிம்ஸுக்கும் யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஃபுல்லாக வந்து நான் ஃபிலிம்ஸ் மெயின்ஸ்னு பிரிக்கல, பட் ஹோலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மை விஷன் ஓகேங்களா. ஹோலிஸ்டிக்காக ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக யூ வில் பாஸ் இன் ஃபிலிம்ஸ். ஓகே, தட் இஸ் மை take on the examination. I am planning to do my second degree in law. Will this help in UPSC exam, mainly in optional? நீங்கள் லாவை வந்து ஆப்ஷனலாக போடணும், இல்லைனா பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனலாக போடணும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகும். மற்றபடி வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் GS 2ல் பாலிட்டி செக்ஷன்ஸில் உங்களால் நல்லா மார்க் எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு உங்களுக்கு லா வந்து யூஸ் ஆகும். ஓகே, நான் ஆகவே ஆகாதுன்னு சொல்ல மாட்டேன், பட் இட் வில் ஒர்க். ஓகே, அண்ட் தென் இது வந்து ஒரு பிளான் பி கரியர் ஆப்ஷன் அதுவாகவும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, நம்ம அதை 123 days 132 days how to use it effectively நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்றதை பார்ப்போம். முடிஞ்சால் நாளைக்கு சீக்கிரம் முடிச்சிருவேன், முடிச்சுட்டு நான் அந்த டிப்ஸ்லாம் தரேன் உங்களுக்கு. ஓகே, நாளைக்கு எல்லாருமே வந்துடுங்க, வந்துட்டு அந்த டிப்ஸையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, என்ன பண்ணலாம், அடுத்து என்னென்ன பண்ணலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம். ஆல்ரெடி இப்போவே சொல்லிட்டேன் ஓகேங்களா, கொஞ்சம் நடுவில் சொன்னேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னேன், பட் இன்னும் காம்ப்ரிஹென்சிவாக என்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே,
தே ஆர் ஆப்ளிகேட்டட். ஓகேங்களா, இப்போ யூஎன் கன்வென்ஷனில் இப்போ சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூஸ் யாரெல்லாம் பண்ணாங்களோ, ட்ரெடிஷ்னலாக எந்தெந்த கம்யூனிட்டிலாம் ஃபஸ்ட் யூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் நேவிகேஷனல் யூஸுக்கான அந்த வாட்டரை அவங்க திறந்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆப்ளிகேஷன் இருக்குது, அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஆப்ளிகேஷன் இருக்குது. பட் சைனாவுக்கு எப்பயுமே இன்டர்நேஷ்னல் ஆப்ளிகேஷன். சி ஃபார் தோஸ் ஹூ ஹாவ் more power, they don't have to listen the rules. ஓகேங்களா, இது சொசைட்டிக்கு மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் அந்த கண்ட்ரீஸுக்கும் பொருந்தும். ஓகேங்களா, அந்த யூஎன் அந்த பாடி இருக்குல்ல, அது வில் பி எஃபெக்டிவ் ஒன்லி ஆன் த வீக்கர் நேஷன்ஸ். ஓகேங்களா, நாட் ஆன் த ஸ்ட்ராங்கர் நேஷன்ஸ். ஓகே, இது ப்ராக்டிகாலிட்டி. ஓகேங்களா, பட் அவங்க கன்வென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, தியரியில் அவங்க சைன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டேமை வந்து கம்மியாக கட்டுறதுக்கு அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கலாம். பட் இந்த மாதிரி இவ்வளோ ஹியூஜ் ஸ்கேலில் அவங்களால பண்ணியிருக்க முடியாது. ஓகே, சுவிட்சர்லாண்டை ஏன் ரிமூவ் பண்ணாங்க மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷனில் இருந்து அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயில்டாக டிஎன்டியில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அந்த டிஎன்டியை ஒரு வாட்டி பாருங்கள், புரியலனா யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, சரி, எங்கே சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அந்த தம்ப்நெயில்லையே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, இப்போல்லாம் தம்ப்நெயிலில் வந்து அந்த இது இல்லைன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணியும் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, தமிழ்நாடு சிஎம் அனௌன்ஸ் பண்ண அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஸ்கிரிப்ட் டெசிஃபரிங் பற்றி நேற்று இன்டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். நேற்று வீடியோவை போய் பாருங்கள். நேற்று டிஎன்டி நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நேற்று வீடியோவை போய் பாருங்கள். லாஸ்ட் ஒரு 10 minutes இதை பற்றி தான் பேசியிருப்பேன். ஓகேங்களா, அதை ஒரு வாட்டி போய் பாருங்கள். சரஸ்வதி ரிவர் இன்னும் நான் அந்த இஷ்யூ பார்க்கலைங்க, என்னன்னு தெரியல. அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு நம்ம அடுத்தடுத்த டிஎன்டியில் பேசுவோம். ஓகேங்களா, ஓகே, அதையும் ட்ரை பண்ணுறேன். காம்ப்ரிஹென்ஷன் அதை பற்றியும் என்ன பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நல்லா படித்த சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதினாலுமே 50% தான் வாங்க முடியுதுன்னா ரிவிஷன் ஒன்லி இஸ் த கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே மாதிரி வந்து அந்த நல்லா படித்ததில் ஏன் தப்பாகுதுங்கிறத பாருங்கள். அதுதான் அந்த ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன் போஸ்ட் எக்ஸாம் அனாலிசிஸ் அதை செய்யணும் நீங்கள். ஓகேங்களா, நல்லா படித்த எக்ஸாமை யூ ஹாவ் டு அனலைஸ், ஏன் நடக்குது, எதனால் நடக்குதுங்கிறத பாருங்கள் ஒரு வாட்டி. அப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஏன் எதுக்கு என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் அட்ஜஸ்ட் இட். ஓகே, ஸோ இதனால தான் தப்பு பண்ணியிருக்கேன். இந்த ஏ நான் போட்டிருக்கேன், ஆனால் ஏன் இது தப்பாக இருக்குது, ஏன் இது தப்பாச்சு? அப்போ நான் போடும்போது என்ன மனநிலையில் போட்டேன், ஏன்னு ஒரு விஷயத்தை கன்வின்ஸ் ஆகி தானே நான் போட்டிருப்பேன். ஆனால் அது பி ஆன்சராக இருக்குது. ஒருவேளை ஏக்கும் பிக்கும் நான் வந்து அந்த இது இருக்கும், டைலமா இருக்கும், ஏவா பியா அப்படி போட்டேன்னா, இல்லை சில நேரம் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏக்கும் சிக்கும் தான் ஆன்சர் இருக்கும்னு நினச்சி போடுவாங்க. அவங்களெல்லாம் காப்பாற்றவே முடியாது, பியா தான் ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு அதை பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லாமல் நீங்கள் அந்த கொஸ்டினை போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ என்ன மாதிரி என் மனநிலையில் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் அனலைசிஸ் பண்ணணும். இதுதான் அனாலிசிஸ். இப்படி அனாலிசிஸ் பண்ணும்போது தான் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி போடும்போது என்ன சூழ்நிலையில் இருந்திருக்கேன், மனநிலையில் இருந்திருக்கேன், என்னெல்லாம் ஃபேக்ட்ஸை நான் படித்து அந்த ஃபேக்டோட பேக்கிங்கில் இந்த ஆன்சரை நான் போட்டிருக்கேன், இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, இப்படி பாருங்கள். ஒன்ஸ் நான் இதை டெஸ்ட்டை இது பண்ணிட்டேன் அதோட தூக்கி போட்டேன் அப்படி இருக்கவே கூடாது. ஓகே, யூ ஹாவ் டு பி வெரி வெரி கான்ஷியஸ் அண்ட் கேர்ஃபுல் about what you are doing. Okay, TNSI எக்ஸாம்ஸ் அதை பற்றி ஐடியா இல்லைங்க. ஓகேங்களா, ஏஎம்டிஎனில் சொல்லியிருப்பாங்க, அதில் கொஞ்சம் பாருங்கள். ஓகேங்களா, ஏஎம்டிஎனில் அந்த சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். டிஎன்எஸ்ஐ எக்ஸாம்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு சாதாரண கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தினமணி அதெல்லாம் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
அதை கொஞ்சம் பார்த்துட்டு ஓவராலாக அந்த ஃபேக்சுவல் பேஸ்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும். பட் நான் அதுக்கான எக்ஸ்பர்ட் கிடையாது. அதில் யார் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்களோ அவங்க சில கரண்ட் அஃபேர்ஸ் நடத்தியிருப்பாங்க. அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, எம்சிக்யூ ஆப்டிடியூட் ஓகேங்க, அதையும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, நீங்கள் கேட்குறது எல்லாமே எனக்கு புரியுது, கேட்குறது எல்லாமே இம்பார்ட்டன்றதும் எனக்கு தெரியுது. பட் ஹவு I can contribute, how much I can contribute to our society, aspirant community அப்படிங்கிறது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். எல்லாத்தையும் மைண்டில் வச்சுருக்கேன். பட் என்னால் எவ்வளோ முடியுதோ அதை நான் பண்ணுறேன். ஓகேங்களா, என்னால் எவ்வளோ முடியுதோ நான் பண்ணுறேன். பிகாஸ் இந்த சேனல் இஸ் ஃபார் யூ ஒன்லி. ஓகேங்களா, உங்களுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் நடத்தப்படக்கூடிய ஒரு சேனல். ஓகேங்களா, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ஸாக இந்த எக்ஸாமை பற்றின அந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளவு முடியுமோ உங்களுக்கு கொடுக்கறது தான் எங்களோட விஷன் அண்டு மிஷன். ஓகே, மேக்ஸிமம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ. நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு நான் வந்து மிச்சம் இருக்கிற அந்த இதுவை முடிச்சுட்டு பார்ப்போம். ஓகேங்களா, நாளைக்கும் வந்துடுங்க மறக்காமல். வி வில் ஹாவ் போகி, எல்லாத்தையும் பழசெல்லாம் எரிச்சிட்டு புதுசாக வாங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.